நீங்க சொல்லுங்க ஃபெலிக்ஸ், இந்த 100 நாள்ல தமிழ்நாட்டினுடைய எல்லா அறிவிப்புகள்லையும் பலன் அடைஞ்சது தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா. ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கிறாரு. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பொண்ணு விஜய் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. காவல்துறை படுகொலை செய்த 6 பேரும் விஜய் தான். கலைஞர் பேரை கருணாநிதினு சொன்னது சாரி கேட்கிறார் முதலமைச்சர். முதலமைச்சர் சார், நீங்க சாரி கேட்க வேண்டிய இடங்கள் 100 இருக்கு. குழந்தைங்க பார்த்துட்டாங்க விஜய். நீங்க யாருக்கு ஓட்டு போட சொன்னீங்களோ, யார் வழியா ஓட்டு போட சொன்னீங்களோ, அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. முதல்ல இந்த ஜென்சியை வந்து நீங்க குற்றவாளியாக்கிறத நிறுத்து. அதுல அவங்க பங்கு ரொம்ப முக்கியம். இந்த எலெக்ஷன்ல ஃபெலிக்ஸ் சொல்ற எல்லா கேள்வியுமே தலைப்பு செய்தி. இதே மாதிரி தொடர்ந்தால் தமிழ்நாடு மீண்டு எழுவதற்கு இன்னொரு 10 வருஷம் ஆகும். நான் இப்பவே சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. பொலிட்டிக்கலா வந்து அரசியலா உங்களுக்கு சில நெருக்கடிகளை சில கொடுத்தாங்க. இந்த வேட்டையாட பத்தி எப்ப முடிவுங்கிறது தெரியல. ஃபெலிக்ஸ் உங்களுக்கு தெரியாதெல்லாம் இல்ல ஃபெலிக்ஸ். சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த ஊடகவியலாளர் திரு நெல்சன் சேவியர் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஃபெலிக்ஸ். பல முன்னணி தொலைக்காட்சிகளில் நெறியாள்கை செய்திருக்கிறீங்க. உங்களை நேர்காணல் செய்வதில் மகிழ்ச்சி. உங்ககிட்ட கேட்க வேண்டிய பல செய்திகள் இருக்கு. ஆனால் முதல் கேள்வியாக, தாவேக்கா ஆட்சி அமைச்சு 100 நாட்கள் ஆகுது. தாவேக்காவின் 100 நாள் ஆட்சி மக்களின் மனசாட்சி அப்படின்னு அரசு சார்பாக ஒரு வீடியோலாம் வெளியிட்டிருந்தாங்க. தாவேக்காவின் 100 நாள் ஆட்சி எப்படி பார்க்குறீங்க? மக்களின் மனசாட்சி அப்படிங்கிற நீங்க சொன்ன அந்த விளம்பரத்துல இருந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, பஸ்ல நம்ம யாரையாவது மிதிச்சிட்டோம்னா சாரி கேட்டுரும். ஏன்னா நம்ம தெரிஞ்சு மிதிச்சிருந்தாலும் தெரியாம மிதிச்சிருந்தாலும் அவங்களுக்கு வலி நம்மளால உண்டாயிருச்சு, அதனால நம்ம மன்னிப்பு கேட்டுருவோம். அப்ப மனசாட்சியோட அடிப்படை அளவுக்குள்ள என்னன்னா, நாம செய்யற தவற முதல்ல ஏத்துக்கிறது, ஒத்துக்கிறது. ஆமா, இந்த தவறு நிகழ்ந்துருச்சு, இந்த தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இந்த 100 நாள் தாவேக்கா ஆட்சியில நீங்க பூத கண்ணாடி வச்சு பார்த்தாலும் உங்க கண்களுக்கு அகப்படாத ஒரு வார்த்தை இங்கிலீஷ் டிக்ஷனரியில் இருக்கும்னா அதுக்கு பேர் அக்கௌண்டபிலிட்டி. எனக்கு உண்மையிலேயே இந்த 100 நாள் ஆட்சி ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போடு இருந்துச்சு. நான் திமுக ஆட்சிக்கு வரும்னு நம்பினேன். உண்மையிலே திமுக ஆட்சி ஒரு 200 இடங்கள்ல திமுக ஜெயிக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். அது நடைபெறாமல் போயிடுச்சு. தாவேக்காவை கணிக்கிறதுல நம்ம உள்ளபடியே தவறு இழைச்சிருக்கோம். நான் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்கேன். ஆனா இந்த ஆட்சி மேல நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சியோ, ஒரு பாஜகவோட பினாமி ஆட்சியோ இங்க வந்துடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம இந்த ஆட்சியை எதிர்பார்த்தோம். காதல் மரியாதை படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிளைமேக்ஸ்ல வந்து ஷாலினி அவங்களோட அம்மா கிட்ட விஜய் வந்து கடைசி கிளைமேக்ஸ்ல சேரும்போது விஜய் வந்து உனக்கு கையை கும்பிட்டு, உங்க பொண்ணு மேல எந்த தவறும் இல்லை, நான் தான் கூப்பிட்டு போனேன், நானே கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டேன், நான் ஏதாவது தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. முதலா நான் வந்து விஜயை ரசிச்சது, ஃபேனா பார்த்தது வந்து அந்த அக்கௌண்டபிலிட்டி. நாம காதலிச்சு, நாம 2 அடல்ட் காதலிச்சிருக்கிறாங்க, ஓடி போயிருக்கிறாங்க. திரும்ப குடும்பத்தினர்கிட்ட வந்து சேரும்போது கூட விஜய் தன்னோட 30 ஆண்டுகள்ல நடிச்ச ஒவ்வொரு படங்கள்லையும், அவர் எந்த படத்துல ஹீரோவா நடிச்சாலும் சரி, அந்த படத்துக்குள்ள ஒரு மெசேஜ் இருக்கும். நீங்க வந்து பிளாஸ்ட் படத்துல ஒரு மாலை காப்பாத்துவார், கத்தி படத்துல ஒரு கிராமத்தை காப்பாத்துவார், துப்பாக்கி படத்துல ஒரு நாட்டை காப்பாத்துவார். அடிப்படையில ஒரு நாடு, ஒரு மாநிலம், ஒரு ஊரு, ஒரு குடும்பம் அது கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்துல இருந்து மீட்கிற ஒரு மீட்பரா தான் 33 வருஷமா நடிகர் விஜய் தமிழ்நாட்டுக்கு அறிமுகமாயிருக்கிறார். நீங்க விஜயனுடைய எந்த படத்தை எடுத்தாலும் சரி, அந்த படத்துல அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். நீ இதை செஞ்சிருக்க, நீ செஞ்சது தப்பு, இது தப்ப நான் சரி செய்ய விரும்புறேன். இந்த அக்கௌண்டபிலிட்டி தாவேக்கா ஆட்சியில இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். எனக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய ஏமாற்றம் இந்த 100 நாட்கள்ல முதலமைச்சர் தொடங்கி கடைசி சட்டமன்ற உறுப்பினர்கள் வரைக்கும் இந்த 100 நாள்ல தங்களுடைய எந்த செயல்பாட்டுக்கும் பொறுப்பேற்காத ஒரு தன்மை தமிழ்நாட்டு அரசியலுக்கு ரொம்ப புதுசு. இல்ல, ஒரு 3 மாசம் தான் ஆயிருக்கு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவர்கள், புதியவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, முதலமைச்சர் உட்பட. அப்படி இருக்கும்போது உடனே குறை சொல்றது, இதை அவங்க ஏத்துக்கிட்டாங்களா, இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு அவங்களை நிர்பந்திக்கிறதுக்குல்ல, அது நியாயமானதா? நமக்கு கான்ஸ்டியூஷன் எழுதினவங்க ஒருவேளை அரசியல் கட்சியில நின்று எம்எல்ஏவாயி இல்லை சுயேட்சையா நின்று எம்எல்ஏவாயி வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லை, ஒன்றும் அரசாங்கம் பற்றி ஒண்ணுமே தெரியாது இல்லை. அவங்களுக்கு ஏன் பயிற்சி முகாம்கள்லாம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கல? ஏன் நேரடியா முதலமைச்சரா பதவி ஏற்றுக்கிட்டாங்க?
ஏன் ஒரு தற்காலிக சபாநாயகரை வச்சு உடனடியா எம்எல்ஏ பதவியேற்க வச்சாங்க? உடனடியா துறைகளை ஏன் பிரிக்க சொன்னாங்க? ஏன் உங்களுக்கு வேலை வாய்ப்பு உடனே வேலை வாய்ப்பு சொன்னாங்க? அடிப்படையில இது ஒரு அப்சர்டான கமெண்ட். நீங்க புதுசுங்கிறதே வந்து ரொம்ப அப்சர்டான கமெண்ட். என்னங்க நீங்க புதுசு தானே, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல. கடந்த 2 ஆண்டுகள் நீங்க என்னெல்லாம் பேசுனீங்க? என்ன பேசுனீங்க? கடைசி திமுக ஆட்சி காலத்தில் நடந்த நீங்க லாக்அப் டெத் எந்த ஊர்ல நடந்தாலும் டெத் தான். திமுக ஆட்சி காலத்தில் நடந்த லாக்அப் டெத்தையும் கண்டிச்சிருக்கோம். 24 லாக்அப் மரணங்கள் திமுகவோட 21, 24, 26ல நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தவிக தலைவர் பேசினார். 24னா ஒரு வருஷத்துக்கு 5 கணக்கா? 5 ஆண்டுகள்ல திமுக ஆட்சியில் 24 லாக்அப் டெத் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தாவேக தலைவர் போராட்டத்துல பேசுறார். ஒவ்வொரு லாக்அப் டெத்தும் ஒரு அரசினுடைய தோல்வின்னு அவர் அந்த மேடையில பேசினார். 5 வருஷத்துல 24னா ஒரு வருஷத்துக்கு 5 லாக்அப் டெத் நடக்குங்க. தாவேக ஆட்சிக்கு வந்த 3 மாசத்துல 6 லாக்அப் டெத்துங்க. நேத்து அன்புமணி ராமதாஸ் அறிக்கை விட்டுருக்காரு. எனக்கு நீங்க சொல்லுங்க, உங்க பிரச்சாரத்துல ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கிறாரு, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பொண்ணு விஜய் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. லாக்அப் டெத்ல நாகர்கோவில்ல செத்து போன மாற்றுத்திறனாளி விஜய் கொண்டு போய் தரலையா? காவல்துறை படுகொலை செய்த 6 பேரும் விஜய் தான். என்ன விஜய் பேசினாரு? எங்க பேசினாரு? ஒரு போன் பண்ணி ஹலோ சாரி கேட்டா போதுமான்னு கேட்டாரு. 5 ஆண்டுகள்ல திமுக ஆட்சியில் நடந்த லாக்அப் டெத்தை விட இந்த 3 மாசத்துல அதிகம்னா என்னங்க அர்த்தம் அதுக்கு? நீ அதுக்கு என்ன 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 பேர் சொல்ல விரும்புறீங்க? இல்ல அமைச்சர்கள் நேர்ல போய் பார்த்தாங்க, பேசுனாங்க. விஜய் அதையா சொன்னாரு? முதலமைச்சர் சாரி கேட்டா போதுமான்னு கேட்டாரு. என்னுடைய கேள்வி ரொம்ப நீங்க எதையெல்லாம் மாத்தணும்னு சொன்னீங்களோ? இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அவங்க தப்பா இருக்காங்க. அவங்கள ஒத்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வர்றீங்க. தப்ப முதல்ல தப்புன்னு ஒத்துக்குங்கன்னு நான் சொல்றேன். நீங்க அடிப்படையில நான் திரும்ப சொல்றேன். எந்த 8 கோடி பேரை ஆட்சி செய்யற ஒரு நிர்வாகம் தப்பு செய்யும். தப்பு நடந்தே தீரும். நீங்க 8 கோடி பேருக்கு உங்களை எதுங்க அரெஸ்ட் பண்ணி மண்டபத்துல கொண்டு வைக்கிறாங்க? ஒரு பெரிய அரசியல் கட்சி போராட்டம் பண்ணுது. எதுக்கு உங்களை போய் வைக்கிறாங்க? இவ்வளவு பேரையும் போராட்டம் பண்ணி ஜெயில வைக்க முடியாது. காவல் நிலையங்கள், காவல்துறையோட எண்ணிக்கை ரொம்ப குறைவு இல்லையா? அப்ப அடிப்படையில நமக்கு சில உத்திகள் இருக்கு. இந்த உத்திகள் வழியாக சட்டம் ஒழுங்கை பராமரிக்க முடியும். அந்த உத்திகள் வழியா தானே பண்ண முடியும் ஒரு அரசு. போன ஆட்சியில நீங்க என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நீங்க குறை சொல்லும்போது இந்த விஷயங்களெல்லாம் நீங்க பாத்தீங்களா? அப்ப உங்களுக்கு தெரியல. நீங்க கிட்டத்தட்ட ஒரு 33 ஆண்டு கால சினிமாவிலிருந்து விஜய் நான் ஒரு விஜய் ஃபேனுங்க. நான் ஏதோ பிறந்ததுல இருந்தே விஜய் எதிர்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு டோன் கொடுக்குறீங்க. நான் விஜய் ஃபேன். கொக்கோகோலா விளம்பரத்துல விஜய் நடிச்சதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய போராட்டம் நடந்துச்சு. நான் விஜய்க்கு எதிராக கட்டுரைகள் எழுதி விஜய்க்கு ஆதரவா கட்டுரைகள் எழுதிருக்கேன். ஏன்னா ஓட்டு போட்டு சூஸ் பண்ணவனை கேட்காம நடிச்சிட்டு இருக்கிற ஆளை கேட்டுட்டு இருக்கீங்கன்னு. இப்ப நடிச்சிட்டு இருக்கிற ஆள் ஓட்டு போட்டு வந்துட்டார்ல. இல்ல வந்திருக்காங்க. அவங்க தவறுன்னு ஒத்துக்கல. சரி ஒத்துக்குவாங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. ஃபெலிக்ஸ் இப்போ நீங்க ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறீங்க. அவங்க சரி செய்யறதுக்கு ஒரு நேரம் கொடுக்கணும்ல. இந்த நேரம் உங்களுக்கு கிடையாதுங்கிறதா என்னுடைய பதில். இந்தியாவில் வளர்ந்த மாநிலங்கள்ல மகாராஷ்டிராவுக்கு அடுத்து தமிழ்நாடு இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா போன திமுக ஆட்சியில வந்து இரட்டை இலக்கத்துல வளர்ச்சின்னு ஒரு பெரிய சாதனையா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அது உண்மையிலேயே இந்தியாவில் யாரும் சாதிக்க முடியாத ஒரு சாதனை. தமிழ்நாட்டில் இந்த ஒரு நாள் தானே, இந்த ஒரு நாள் விடுங்க, 3 மாசம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு இந்த ஒரு நாள் கிடையாதுங்க. மக்களினுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கு எந்த விதமான நீங்க இந்த கொஞ்சம் அமைதியா விடுங்கன்னு நீங்க சொல்ற எந்த கேள்விக்காவது பதில் இருந்தா நான் 2 விஷயங்களை மட்டும் குறிப்பிட விரும்புறேன். ஆட்சிக்கு வந்த பிறகு பயங்கரமான பவர் கட் இருந்துச்சு. மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் திமுக காரங்களாம் ஓடி போய் ஃபியூஸை பிடுங்குறாங்க. அது உண்மையா? ஃபியூஸ் பிடுங்கின யாராவது திமுக நீங்க அரெஸ்ட் பண்ணீங்களா? ஏன் மின்வெட்டு ஏற்பட்டுச்சுங்கிறதுக்கான காரணத்தை நீங்க இப்ப வரைக்கும் பதில் சொன்னீங்களா? இதை விட நான் சொன்ன இந்த அக்கௌண்டபிலிட்டி எனக்கு ஏன் கடுப்பு வருதுன்னா மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் மின்சாரத்துறை குறித்த வெள்ளை அறிக்கைன்னு சொல்லி ஒன்று வெளியிட்டார். நீங்க பார்த்துருப்பீங்க, இன்னும் யூடியூப்ல இருக்கு எல்லா தொலைக்காட்சிகளும். அவர் வெளியிட்ட அறிக்கைக்கும் அவர் நின்று பேசுறாரு ஒரு போடியம்ல. அந்த அறிக்கைக்கும் அவர் பேசுறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ஃபெலிக்ஸ். அதுல ஒரு டேட்டா கொடுக்குறாரு. இந்த டேட்டா தப்பா வாங்கிட்டாங்க, ஊழல் பண்ண கம்பி வாங்கினதுலயே 10,000 கோடி ஊழல்னு சொன்னாங்க. இது என்னன்னா இவர் சொன்ன எதுக்கும் அந்த டாக்குமெண்ட்டுக்குமே சம்பந்தம் இல்லைன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாம இருக்கலாம், டேட்டா தெரியாம இருக்கலாம், ஆனா அவருக்கு தெரியும்ல, அவருக்கு தயாரிச்சு கொடுத்த துறை அதிகாரிகளுக்கு தெரியும்ல. அவர் வெள்ளை அறிக்கைன்னு சொன்னதுக்கும் அவர் மீடியா, அதாவது அந்த அறிக்கையில இருக்கிற கண்டென்ட்டுக்கும் அமைச்சர் பேசின அரசியலுக்கும் தொடர்பே இல்லை. அடுத்து நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தார். அவர் ஒண்ணு பேசினார். அவர் கொடுத்த வெள்ளை அறிக்கைக்கும் அவர் பேசினது சம்பந்தம் இல்லை. என்ன கொடுத்திருக்காரு? 5 ஆண்டுகள்ல நிதி சரியா தான் இருந்திருக்கு. இந்த துறைக்கும் முறைகேடா நாங்க நிதி ஒதுக்கல, அவங்க ஒதுக்கல. இப்ப அடிப்படையில என்ன சிக்கல்னா, நீங்க ஒரு அறிக்கையை எடுத்துட்டு வந்து ஃபெலிக்ஸ் நீங்க அதெல்லாம் கூட விடுங்க.
முதலமைச்சர் விஜய் கரூருக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி திமுக உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்குன்னு ஒரு செய்தியை மொத்த தமிழ்நாட்டு ஊடகங்களும் ஒரு நாள் முழுக்க ஹோல்டு பண்றாங்க. இது எப்படி நடக்கும்? பெட்டிஷன் வாங்கி படிக்கிறேன். பெட்டிஷன்ல அப்படி ஒரு பிரேயரே இல்ல. சரி, அவங்க கோர்ட்ல ஏதாவது வாதிட்டு இருக்காங்களா? ஒருவேளை திமுக சார்பா ஆஜரான வழக்கறிஞர் முதலமைச்சர் அங்க போக கூடாதுன்றது பெட்டிஷன் இல்ல. இப்ப என் கேள்வி என்னன்னா, முதலமைச்சர் அங்க போக கூடாதுங்கிறது எப்படி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் தலைப்பு செய்தியாச்சு? அப்ப இங்க சிக்கல் என்னன்னா, நீங்க பேசுற விஷயங்களுக்கு, நீங்க செய்யற விஷயங்களுக்கு பொறுப்பெடுத்தீங்கன்னா தான் அந்த பொறுப்புல என்ன நான் இதை செஞ்சுட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னா இப்ப கடந்த திமுக ஆட்சியில கூட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நீங்க சொல்ற அந்த அக்கௌண்டபிலிட்டியே செய்தார் சட்டமன்றத்துல. நாங்க இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம், இனிமேல் நடக்காது, கள்ளச்சாராய மரணங்கள்ல இருந்து லாக்அப் டெத்ல இருந்து பல விஷயங்களுக்கு சட்டமன்றத்துல ஒரு பொறுப்பேற்று பேசினாரு. ஆனால் தொடர்ந்து நடந்துதானே இருந்துச்சு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நடந்துதானே இருந்துச்சு. நீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறத நான் திரும்ப சொல்றேன். நீங்க சட்டம் ஒழுங்குல 2-3 அவ்வளவு எளிதாக அது சரி செய்து விட முடியாதுன்னு தான் நம்ம பார்க்கணும். இந்த தெளிவு உங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடி எங்க இருந்துச்சு? நீ வந்ததுல இருந்து போட்டதே 3 கையெழுத்துங்க. 200 யூனிட் மின்சாரம். இதான் நீங்க முதல்ல சொன்னது 200 மின்சாரம். யாராவது ஒருத்தர் இந்த மாசம் ஈவி கார்டை எடுத்துட்டு வந்து எங்க வீட்டுல விஜய் கொடுத்த 200 யூனிட் மின்சாரத்தால நாங்க போன மாசத்தை விட இந்த மாசம் ஈவி பில் கம்மியா கட்டிருக்கோம்னு சொன்னாங்களா? நான் சொல்ற இந்த பொறுப்பெடுத்துக்கிறதுல சிக்கல் என்னன்னா, நான் முடிவெட்டுற சலூன்ல போன மாசம் 6500 ரூபாய் வந்த பில் இந்த முறை 19000 ரூபாய். அந்த தம்பி அழுகுறான். இப்ப என் கேள்வி என்ன, இது ஏன் நடந்துச்சுங்கிறதுக்கு ஒரு பதில் வேணும்ல. அந்த பதில் உங்களுக்கு தெரியுமா? ஆய்வு செய்யறோம். நான் கட்டி ஆகணும் இந்த மாசம், கட்டணா ஃபீஸ் கொடுத்து போயிருவாங்க. இப்ப என்னன்னா, மின்சார கட்டணத்தை நீங்கள் உயர்த்தாமலேயே ஒவ்வொருத்தரும் நீங்க கொள்ளை அடிச்சிருக்கீங்க. நான் சொல்ல வர வார்த்தை இதுதான். இது தப்பு நடந்துருச்சு, கிளிச்சுங்கிறாங்க, டெக்னிக்கல் கிளிச்சுங்கிறாங்க. என்ன தப்புன்னு எப்ப சொல்லுவீங்க? அடுத்த மாசம் பில்லுக்குள்ள சொல்லுவீங்களா? நான் இந்த துறை அமைச்சர், முதலமைச்சர் தொடங்கி துறை அமைச்சர்கள் வரை தங்கள் துறைகள்ல என்ன நடக்குது, நடக்கிற பிரச்சனை என்ன, இந்த பிரச்சனை எப்படி மீட் அவுட் பண்றது, நடந்துட்ட பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்னங்கிறதுல அவர்களுக்கு எந்த உறுதிப்பாடும் இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த அரசு எந்த புள்ளியில் யார் வழியாக இயங்குகிறதுன்னு எனக்கு தெரியலைங்க. நீங்க கேட்டீங்களா ஏன் டைம் கொடுக்க மாட்டேங்கிறேன்? ஒரு டபுள் டிஜிட் பொருளாதாரத்தில் இருக்கிற ஒரு தமிழ்நாட்டை எப்படியாவது முந்தியறணும்னு கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, குஜராத், மேற்கு வங்கம்னு நம்ம கூட போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மாநிலம் ஃபெலிக்ஸ் ஒவ்வொரு நாளும் இங்க இருக்கிற ஏற்றுமதி இறக்குமதி அப்டேட் ஆகுது, கால்குலேட் ஆகுது. ஒவ்வொரு முறையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் சீர்குலையும் போராட்டங்களும் உங்களுடைய உறுதியான நிலைப்பாடுகள் எடுக்க முடியாததாலையும் தமிழ்நாடு தேங்கி நிக்குதுன்னு சொல்றேன். ஃபெலிக்ஸ் 2500 டெண்டரை இந்த ஆட்சிக்கு வந்த 100 நாள்ல கேன்சல் பண்ணிருக்காங்க தாவேக அரசு. 2500 டெண்டர் மொத்தம் 33 டிபார்ட்மெண்ட். இப்ப நீங்க இந்த 2500 டெண்டரை ரத்து பண்ணது நீங்க என்ன பண்ணணும்? இந்த டெண்டரை ஏன் ரத்து பண்ணோம்னா, இது அதிக விலைக்கு கோட் பண்ணப்பட்டிருக்கு, இல்ல அமைச்சருக்கு சொந்தக்காரங்களுக்காக கோட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த டெண்டரே தேவையில்லை, இதுக்கு பதிலாக இது பெட்டரான டெண்டர். இந்த 2500 டெண்டரையும் நீங்க ரத்து பண்ணதுக்கு என்ன காரணத்தினால் ரத்து செய்யப்பட்டிருக்கு? இந்த டெண்டர் அதிகமா கோட் பண்ண துறைக்கு அந்த அதிகாரி யாரு? இங்க ஊழல் நடக்கிறதுக்கான முகாந்தரம் இருந்துச்சுன்னா துறை இருக்குல்ல, அமைச்சர் இருப்பா. ஏன் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? வெள்ளை அறிக்கை வெளியிடுறோம்னு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. இல்ல ஃபெலிக்ஸ், திரும்ப சொல்றேன், நீங்க ரத்து பண்ணிட்டீங்க. இந்த ரத்து பண்ண அந்த 2000 டெண்டருங்கிறது என்னன்னா, ஒரு பள்ளிக்கூடத்தை சுவரா இருக்கலாம், ஒரு ஏரியால வந்து இன்னொரு ஏரியாவுக்கு போற பாலமா இருக்கலாம். அடிப்படையில இந்த கட்டமைப்பு பணிகள் எப்போதும் நடந்துகிட்டே இருக்கு. நீங்க என்ன காரணத்திற்காக அந்த டெண்டரை ரத்து பண்ணீங்கிறத நான் அந்த டெண்டரை ஏன் ரத்து பண்ணீங்கன்னு கேட்கல, டெண்டரை ரத்து பண்ணதுக்கான காரணத்தை நீங்க சொல்லணும்ல. இந்த காரணத்தை சொல்லாமல் இன்னொரு 2500 டெண்டரை நீங்க விட போறீங்க இல்லையா? எனக்கு அங்கதான் கேள்வி வருது. நீங்க எதை வேண்டுமானாலும் ரத்து செய்யுங்க, யார் வேண்டுமானாலும் வழக்கு பதிவு பண்ணுங்க, ஆனா அதை பேசுங்கன்னு சொல்றேன். நான் உங்கள் துறையில நடக்கிற ஒரு பிரச்சனைய பேசுறதுக்கு அமைச்சர்கள் தயங்குறாங்க. எதிர்கட்சி தலைவர் ஒரு கேள்வி கேட்டா முதலமைச்சர் சொல்ற பதில் வித்தியாசமா இருக்குங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் பார்த்து வளர்ந்த தமிழ்நாடோ, நான் பார்த்து வளர்ந்த பேரையோ இப்படி இல்லையே. நாம ஒரே நேரத்துல தமிழ்நாடு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து ஃபண்ட் வாங்காம ஏறக்குறைய மத்திய அரசை எதிர்த்துக்கிட்டு 5 ஆண்டுகள். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, தமிழ்நாடு ஒரு குரூஷியலான ஸ்டேட்ல இருக்குங்க. நம்மளோட வளர்ச்சியை எப்படியாவது தடுத்து நிறுத்திடணும்னு சுத்தி இருக்கிற எல்லா மாநிலங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்க போது மத்திய அரசு தமிழ்நாடு நமக்கு பெரிய தொல்லை கொடுத்துட்டு இருக்கு. ஸ்டாலின் ஒரு கேஸ் போடுறாரு கவர்னருக்கு எதிராக. உச்சநீதிமன்றம் வந்து அந்த கவர்னர் கையில இருக்கிற 14-13 மசோதாவையும் சட்டமாக்குன்னு சொல்லுது. வேற மாநிலங்கள்ல பாஜக, காங்கிரஸ் ஆளாத மாநில கட்சிகளுக்கு அது எவ்வளவு பெரிய தைரியம்? அடிப்படையில இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிராக மாநில சுயாட்சிக்காக கடந்த 5 ஆண்டுகள்ல ஸ்டாலின் எழுப்பின குரல் இருக்குல்ல, அது தமிழ்நாட்டுக்கான குரல் இல்ல, மற்ற மாநிலங்களுக்கான குரல். இந்த குரல் தொடர்ந்துடக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்கல்ல.
கொரோனாவுக்கு பிறகும் இவ்வளவு மோசமான 3ஆம் உலகப் போர் உருவாகிறதுக்கான வளைகுடா நாடுகள்ல எல்லா சூழல் இருந்தும் கூட தமிழ்நாடு அந்த ட்ராக்ல இருந்துச்சு இல்லைங்க. இல்ல அதை எந்த வகையில விட்டு கொடுத்திருக்காங்கன்னு நீங்க சொல்லணும்ல. எந்த வகையில நீங்க தக்க வச்சிருக்கீங்க? இப்படி கேட்டா எப்படி? இந்த இல்ல, ஏதோ இல்லைங்க, ஒரு விஷயத்துல இவங்க விட்டு கொடுத்திருக்காங்க. நான் வந்து ஒரு நூல் சொல்றேன். தமிழ்நாடு அதனுடைய தனித்தன்மைக்கும் சுயமரியாதைக்கும் சமூக நீதிக்கும் பரவலான எல்லா தரப்பு மக்களுக்கும் நன்மை செய்கிற அந்த பன்முகத்தன்மைக்கும் ஒரு வகையான அரசு நம்ம இங்க கட்டமைச்சிருந்தோம். நான் சொல்றது அரசுங்கிறது பியூரோக்ராட்ஸ் மைண்ட் செட் வரைக்கும். இன்னைக்கு ஒரு பையன் வந்து அம்பேத்கர் அயலக திட்டத்துல கடந்த ஆண்டு பட்டியலின மாணவர்கள் வெளிநாடுகளில் போய் என்ன படிக்கிறதா இருந்தாலும் அரசு அந்த செலவை ஏத்துக்கணும்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னாடி சொல்லியிருந்தார். இப்போ ஒரு பையன் 4 மாசம் வரலன்னு வீடியோ ஏப்ரல் மாசத்துல இருந்து வரல வரலன்னு போடுறான்ல சார். அது உங்களுக்கு கவலையா இல்லையா? அந்த பையன் விஜய் தானே? அந்த பையன் அந்த வீட்டுல இருந்த விஜய் தானே? அது நமக்கு தெரியலையான்னு நான் கேட்கிறேன். ஏன் நீங்க எப்படி உங்களை சுத்தி ஒரு 3 மாசத்துக்குள்ள அப்படி எல்லாம் தலைகளா மாறிடுமா? இல்ல, ஆனா வந்து பார்ட்டி ஃபண்ட கட் பண்ணிருக்கோம். ஊழல நான் என்ன சொல்றேன், இந்த லைன் இருக்கு, இந்த தலைப்பு செய்திகள் இருக்குல்ல ஃபெலிக்ஸ், பார்ட்டி ஃபண்ட் ஒழிக்கப்பட்டது, கஜானா காலி, கஜானாவுக்கு பணம் திரும்பி வந்துச்சு. முதல்ல கஜானா காலிங்கிறது ஒரு பொருளாதாரம் படிச்ச நபர் புரிஞ்சுப்பாங்களா? பார்ட்டி ஃபண்ட் இருந்து நான் என்ன சொல்றேன், நீங்க வைக்கிற குற்றச்சாட்டை முதல்ல நீங்க நம்புங்கிற. நான் எதிர்கட்சி பழி வாங்குறதுலாம் அப்புறம், பார்ட்டி ஃபண்ட் இருந்துச்சு நீங்க சொன்னீங்கன்னா யாரு பார்ட்டி ஃபண்ட் வாங்கினான்னு எனக்கு சொல்லுங்க. அதையே பார்ட்டி ஃபண்ட் இருந்துச்சு, இப்ப பார்ட்டி ஃபண்ட் இல்ல, இந்த ரெண்டுக்கு என்ன ஆதாரம் கேட்டா நாங்க சொல்றோம் நம்புங்க, வெள்ளையா இருக்க பொய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒவ்வொரு குற்றச்சாட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க. என் கேள்வி, இந்த துறையில இந்த அதிகாரி, இந்த கவுன்சிலர், இந்த எம்எல்ஏ, இந்த அமைச்சர் பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாரு, ஆதாரம் இருக்கு, நான் ஒரு அரெஸ்ட் பண்ணி கேஸ் போட போறேன், ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எதுவும் உங்களை தடுக்குது? பார்ட்டி ஃபண்ட்னு ஒண்ணு இல்லவே இல்ல அப்படின்னு நீங்க மறுக்க முடியல திமுகவால. நான் திரும்ப சொல்றேன், குற்றச்சாட்டு வைக்கிறது எந்த பார்ட்டின்னு சொல்லுங்க, குற்றச்சாட்டு ஃபண்ட்னு சொல்லுங்கன்னு கேக்குறேன். குற்றச்சாட்டு வைக்கிறது நீங்க குற்றச்சாட்டை வச்சு ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. வந்து 3 மாசம் ஆச்சு. பார்ட்டி ஃபண்ட் இங்க வாங்கினாங்க, இந்த அசோசியேஷன்ல சொல்லியிருக்காங்க. எங்க ஒரு அசோசியேஷன்ல ஒருத்தர் வந்து பேடி கொடுக்குறாரு, இவங்க எங்கள்ட்ட எல்லாம் காசு வாங்கினாங்கன்னு. யார் வாங்கினது? வாங்கி நீங்க ஒரு ஜிபே பண்ணிருப்பீங்க, கேஷா கொடுத்துருப்பீங்க, மூட்டை கட்டி கொடுத்துருப்பீங்க, அந்த பேர் உங்களால எடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் இல்ல, பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமா அரசகுமார் கைது செய்யப்பட்டிருக்காருல்ல. கேள்வி ரொம்ப சிம்பிளுங்க. பார்ட்டி ஃபண்ட் கொடுத்தவர் யார்? பார்ட்டி ஃபண்ட் வாங்கினவர் விசாரணை நடக்குது. இல்ல, இது பேர் விசாரணை கிடையாது. இதுக்கு பேர் வந்து அலைக்கழித்தல், இதுக்கு பேர் வந்து அடையாள சிதைவு. நீங்க சொன்ன ஒண்ணு உங்களால நிரூபிக்க முடியாமல் போனதுனால செய்யற விஷயம். ஃபெலிக்ஸ், நான் திரும்ப சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் தேங்கி போய் நிக்கு. நீங்க டெல்டால தண்ணி வரல. நீங்க அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசியல் ரீதியான எல்லா ஜீவாதார பிரச்சனைகள்லையும் எந்த அக்கௌண்டபிலிட்டியும் பொறுப்பும் எடுத்துக்கொள்ளாத தாவேக அரசால் அந்தந்த பிரச்சனைகள் தனித்தனி தீவுகளா நிக்கிறாங்க. நீங்க ஒரு துறையை பத்தி கேள்வி கேளுங்களேன், சம்பந்தமே இல்லாத ஒரு துறை அமைச்சர் பதில் சொல்றாரு. அடிப்படையில இல்ல, அப்படி சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்லையே. சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்லைங்க. நீங்க சொல்ற பதில் என்ன பதிலுங்க? அந்த பதில் என்ன பதில்? அது என்ன மாதிரியான பதில்? எந்த பிரச்சனைக்காவது இந்த 3 மாதங்கள நீங்க தீர்வு கொடுத்திருக்கீங்களா? நீங்க ஒரு பெரிய கனவுகளோட நாங்க கொண்டு வந்து உட்கார சூப்பர் ஹீரோ இல்லையா? நான் ஒரு சூப்பர் ஹீரோவை உட்கார வச்சிருக்கேன். இந்த சூப்பர் ஹீரோ எல்லாவற்றையும் மாற்றுவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா எனக்கு வந்து தாவேக மேல கோபம் இல்லைங்க. தமிழ்நாடு இஸ் ஃபாலிங். தமிழ்நாடு இஸ் கோயிங் டு irreparable loss. கிளீன் கவர்மெண்ட். வாட் இஸ் கிளீன் கவர்மெண்ட்? என்ன கிளீன் கவர்மெண்ட்? என்ன அதை நோக்கி நகர்றோம், அதை நோக்கி நகர்ந்துட்டோம். எப்படி கேக்குறேன் நான், எங்க கிளீன் கவர்மெண்ட்? இல்ல ஃபெலிக்ஸ், சும்மா நான் ஒரே ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுல இருந்து எந்த அமைச்சரும் லஞ்சம் வாங்காம ஊழல் செய்யாம அவங்க பொறுப்பு மட்டும் பாக்குறாங்க, ஒரு பைசா கூட வாங்கல. இது மக்களுக்கு நன்மை செய்தது இல்லையா? இப்ப இந்த மக்களுக்கு நன்மை செய்யாது. இந்த நன்மையை நீங்க ஒரு பேராமீட்டர்ல வைப்பீங்கல்ல. நீங்க வந்து தண்ணியை வந்து லிட்டர்ல தானே அளப்பீங்க, கிலோ கணக்கில் அள மாட்டீங்க. அப்போ ஒரு பொருளை நிர்ணயிப்பதற்கு, எடை போடுவதற்கு ஒரு ஸ்கேல் வேணும்ல. இப்ப நீங்க சொல்ற விஷயம் லஞ்சம் ஒழிஞ்சிருச்சு, ஊழல் ஒழிஞ்சிருச்சு, நான் நம்பல, எனக்கு தெரியும் என்ன நடந்துட்டு இருக்குன்னு. ஆனா நீங்க சொல்றீங்க ஒழிஞ்சிருச்சுன்னு. எந்த ஸ்கேல்ல? இதோ ஒரு ஸ்கேல், இந்த ஸ்கேலை பாருங்க, லஞ்சம் ஒழிஞ்சிருக்கு, எப்படி காமிப்பீங்க அதை? வாட் ஸ்கேல்? இப்போ நீங்க அப்போ ஒரு ஹீரோ மெட்டீரியலா ஒரு குளோரிஃபிகேஷனுக்காக மட்டும் இதை சொல்றாங்கன்னு சொல்லுறீங்களா? குளோரிஃபிகேஷன் இல்ல அலெக்ஸ், இது ஒரு இவங்களுக்கு அரசியல் தெரியல அப்படின்னு நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க. அவங்களுக்கு அரசியல்லாம் தெரியுது. ஆனா எப்படி இருக்குன்னா, நாம் எந்த வழியாக ஆட்சியை பிடித்தோமோ அந்த வழியாகவே ஆட்சியை நடத்தி விட முடியும்னு அவங்க நம்புறாங்க. பொய் செய்திகள் வழியாக, கிட்டத்தட்ட இது ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்களின் ஆட்சின்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒன்றை பூதாகரமாக்குவது, ஒன்றும் இல்லாததை பூதாகரமாக்குவது, பூதாகரமான விஷயத்தை ஒன்றும் இல்லாதாக்குவது.
இந்த 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 பொலிட்டிக்கல் வைப் ஒன்று இருக்கு. இந்த பொலிட்டிக்கல் வைப்பை தாவேக்கா திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நான் சொல்றது இது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல. நான் திரும்ப திரும்ப அப்ப நீங்க சொல்ற மாதிரியே தமிழ்நாடு வந்து அதுக்கு ஒரு கவுண்டர் பாயிண்ட் கொடுக்கணும்ல. அப்படி இல்லவே இல்லையே. அது யாருடைய தவறு? நீங்க மக்கள் கஷ்டப்படுறத விரும்புறீங்க ஃபெலிக்ஸ். நான் மக்கள் வந்து கஷ்டப்பட்டுற கூடாதுங்கிறனால பேசுறேன். நீங்க எதுக்காக நம்ம வந்து தாவேக்கா ஆட்சி வந்து கூட்டணி கட்சிகள்லாம் கொடுத்தாங்க? பாஜக ஆட்சி அமைஞ்சிடக்கூடாதுங்கிறனால தான். அவைத்தலைவர் வந்து சட்டமன்றம் ஒரு மதச்சார்பற்ற இடம் தானே. என்னைக்காவது வானதி ஸ்ரீனிவாசன் வந்து எனக்கு ராமர் சிலை பிடிக்கும், ராமர் சிலை கொண்டு வந்திருக்காங்களா பேரவைக்கு? என்ன எனக்கு புரியலங்க. மரியவசன் எப்படிங்க ஒரு கிறிஸ்தவ ஜெபமாலை எடுத்துட்டு வருவாரு? பட்ஜெட் எப்படிங்க நீங்க திருப்பதிக்கு எடுத்துட்டு போவீங்க? அடிப்படையில் இந்த அரசு, நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மை இந்த 50 ஆண்டு காலத்தில் எந்த அரசியலை எல்லாம் நாம செஞ்சு நாம நம்ம பிள்ளைங்களை படிக்க வச்சு நம்ம தலைமுறையை தூக்கி உட்கார வச்சோமோ, எந்த அரசியலை எல்லாம் செஞ்சு தமிழ்நாடு மொத்த மத்திய அரசிடமிருந்து தன்னை தற்காத்து கொண்டதோ, நீங்க கடந்த 5 ஆண்டுகள்ல இந்தியாவில் முதன்முறையாகங்கிற கார்டு வந்துகிட்டே இருந்தது. ஆக்சிடென்ட் ஆகிற சாலை விபத்துக்கள்ல அடிபடுறவங்கள கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற மருத்துவமனை, அந்த கோல்டன் அவர்னு சொல்லுவாங்க, தூசுகாரத்துறை அதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. கஷ்டப்படுற பையன் ஃபாரின்ல போய் எப்படி படிப்பான்? நான் படிக்க வைக்கிறேன். நாங்க அடிப்படையில் ஒரு இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீட்டுக்கு மாற்றா கொண்டு வந்த 7% இடஒதுக்கீடு, இந்த அரசுகள் திமுகவும் அதிமுகவும் நம்ம வீடுகள்ல இருந்து புறப்படுற ஒவ்வொருத்தனையும் எப்படியாவது அதிகாரப்படுத்திடணும்னு நினைச்சாங்க இல்லையா? அந்த எண்ணம் இந்த அரசுக்கு இருக்காங்கிறதாங்க என்னுடைய கேள்வி. என்னுடைய சிக்கல் வந்து இவங்களோட செயல்பாடு இல்ல, இவங்களுடைய பட்ஜெட் இல்ல, இவங்களுடைய அறிவிப்புகள் இல்ல. இந்த எண்ணம் இருக்கானே நான் கேள்வி எழுப்புறேன்னு சொல்றேன். இவர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நல்ல செய்யணுங்கிற எண்ணம் இருக்கிறதா? அந்த எண்ணம் இருந்திருந்தா 6 லாக்அப் டெத்துக்கு பிறகும் ஏன் இந்த லாக்அப் டெத் கூடுதுன்னு முதலமைச்சர் பேசலைங்க? நீ முதலமைச்சர் பிரஸ் பார்க்க வேண்டாம், நீ என்னமோ காரணம் சொல்லுங்க, முதலமைச்சர் பேசணும்ல. எனக்கு சம்பந்தமே இல்லாம பேரவையில கலைஞர் பேரை கருணாநிதினு சொன்னது எது சாரி கேட்கிறார் முதலமைச்சர். முதலமைச்சர் சார், நீங்க சாரி கேட்க வேண்டிய இடங்கள் 100 இருக்கு. பிரச்சாரத்தின் போது தாவேக தலைவர் விஜய் வந்து உங்கள்ட்ட என்கிட்ட பேசவே இல்லை. 18 வயதான வயதுக்கு வந்தோட்டு அவர் பேசவே இல்லை. குழந்தைங்கள்ட்ட பேசினார். வீட்டுல இருக்கிற அப்பா அம்மாட்ட எல்லாம் சொல்லி ஓட்டு போட சொல்லுங்க, விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. நாங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி விஜய் வந்து விஜய் அண்ணா தான் கூப்பிடுவோம். நாங்க படிக்கும் போது எந்த வகுப்பறைகளையும் முதலமைச்சர் படம் மாட்டினது. இன்னைக்கு தாவேக்காவினர் வலுக்கட்டாயமாக ஒவ்வொரு வகுப்பறைகளையும் போய் விஜய் படத்தை மாட்டுறாங்க. இன்னைக்கு ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ்ல வகுப்பறைகளை உட்கார்ந்துருக்க ஒரு மாணவனுக்கு முதலமைச்சராக விஜய் படம் மாட்டப்பட்டிருப்பதை பார்க்கும்போது அவன் என்ன நினைப்பான்னா, நாம என்ன துறையில சாதிச்சிருந்தாலும், நாம என்ன துறையில உச்சத்துக்கு போனாலும் நம்மால் முதலமைச்சராக முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய உதாரணம் அங்க சிஎம் இருக்காரு. அரசியல் ரீதியா எனக்கு முதலமைச்சரை விமர்சிக்கிறதுக்கு 100 காரணங்கள் இருக்கு. ஆனா பள்ளி குழந்தைகள் ஒரு ஹீரோவா முதலமைச்சர் விஜயை பார்க்கிற போது முதலமைச்சருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? குழந்தைங்க பார்த்துட்டு இருக்காங்க விஜயண்ணா. நீங்க யாருக்கு ஓட்டு போட சொன்னீங்களோ, யார் வழியா ஓட்டு போட சொன்னீங்களோ, அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. உங்க ஆட்சியை பார்க்கறாங்க, உங்க பேச்சை பார்க்கறாங்க, நீங்க எதுக்கு பேசாம போறீங்கிறத பார்க்கறாங்க, உங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு பார்க்கறாங்க. குழந்தைங்க பார்க்கறாங்களா ஃபெலிக்ஸ்? இல்ல, குழந்தைங்க ரசிக்க தானே செய்யறாங்க. அந்த பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை நம்ம குடும்பத்துல ஒருத்தரா விஜயை பார்த்த பிறகு நம்ம குடும்பத்தில் நடக்கிற ஒவ்வொரு இன்ப துன்பத்திலும் விஜய்க்கு பங்கு இருக்குன்னு அர்த்தம். எங்க வீட்டுல இபி பில் அதிகமா இருக்கு. இபி பில் இப்ப விஜய்க்கு நான் ஓட்டு போட்டேன்லப்பா, இபி பில் அதிகமா இருக்கு. விஜய் என்னப்பா சொல்றாரு? டெல்டால தண்ணி வரலப்பா, என்ன பண்ண போறாரு அப்படின்னு வீட்டுல அப்பா ஓட்டு போட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டிருந்தானு கேட்கிறாங்க. கேள்வி கேட்கிற திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகளுக்கு நீங்க பதில் சொல்றீங்க, சொல்லாம போறீங்க. நீங்க மக்கள்கிட்ட பேசுறீங்கல்ல, நேரடியா பேசுனீங்கல்ல, அந்த மக்களுக்கு நீங்க பதில் சொல்லணும்ல. திமுகவை அடிக்கிறது, திமுகவை விமர்சிச்சு டைவர்ட் பண்றது எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். ஆளுங்கட்சியா நீங்க வந்த பிறகு ஒரு ஆளுநர் துணைவேந்தர்கள் நியமனத்துல ஆளுநர் சார்பா ஒரு பிரதிநிதியை நியமிக்கிறதுக்கு அவ்வளவு சண்டை போட்டுச்சு திமுக அரசு. உயர்கல்வித்துறை அமைச்சர் அதை நியமிச்சுட்டு போறாங்க. எவ்வளவு பெரிய போராட்டங்க இருக்கு. நீட்ல இருந்து காவிரியில இருந்து 15-20 ஆண்டுகளா இந்த பிரச்சனைகளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். திமுகவும் அதிமுகவும் எத்தனை சட்ட போராட்டங்களை நடத்தினாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு வலிக்குதுங்க. ரொம்ப ஈஸியா ஒரு உயர்கல்வித்துறை சொல்லிட்டு போறாரு. துணைவேந்தர் தானே நியமனத்துல ஒரு ஆள். இதுக்கு எதுங்க பொன்முடி சண்டை போட்டு இருந்தாரு? கவர்னர் ஆர்.என். ரவி எதுங்க சண்டை போடணும்?
2 முறை தேசிய கீதமும் 2 முறை தமிழ் தாய் வாழ்த்தும் பாடுங்கன்னு சொல்றதுக்கு எதுக்காக மாநில ஆளுநரோட சண்டை போடணும்? அப்புறம் தாவேக்கா திரும்ப திரும்ப ஒண்ணு, நாங்க வந்து பாஜக கூட சும்மா சும்மா சண்டை போட மாட்டோம். நிர்வாக ரீதியா இணக்கமா இருக்கும். நிர்வாக ரீதியா ம். என்ன இல்ல இல்ல அந்த அந்த இந்த இணக்கத்துக்கான பொருள் இப்ப நீங்க சொல்றீங்க. நீங்க ஃபெலிக்ஸ் சொல்ற எல்லா கேள்வியுமே தலைப்புச் செய்தி. இதுக்கு அடுத்த லைன் சொல்லுங்களேன். அந்த நிர்வாக ரீதியான இணக்கத்துக்கு என்ன வித்தியாசம்? திமுகவும் பாஜகவோடு இணக்கமாக இருந்து போராடி மெட்ரோ ஃபண்டை வாங்கினாங்க. அடிப்படையில நிர்வாக ரீதியா ஒரு மாநில அரசு மத்திய அரசோடு எங்கெல்லாம் இணக்கமா இருக்கணுங்கிறது வேற. எங்கு நீங்கள் இணக்கமா இருக்க போறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல. ஆனா திமுக இணக்கமாக இருக்கிறதுனா இங்க பிரளயமே வெடிக்குமே. பாஜகவோட நான் இணக்கமா சொல்றது சொல்லிட்டாரு நான் பாத்தீங்களா? நான் நான் சொல்றது தமிழ்நாடு அரசுங்க. ஆ. அந்த இடத்துல தமிழ்நாடு அரசு தானே. இல்ல 2021, அது வேற 26 மாதிரியா மாற்றப்பட்டுச்சுல்ல அப்ப. ஸ்டாலின் சொல்லிட்டாரு பாருங்க. ஒன்றிய அரசு கூட இணக்கமா செயல்படுவோம்னு. பாஜக உறவில் இருக்கு திமுக அப்படின்னு ஒன்றிய அரசோடு இணக்கமா செயல்படுறதுங்கிறது வந்து ஃபண்டுங்க. திரும்பவும் சொல்றேன். அப்ப விஜய் அதே தானே சொல்றாரு அப்ப. எங்க நடந்துச்சுன்னு கேக்குறேன் நானு. ஏங்க தமிழ்நாட்டின் உரிமைகளை தனித்தன்மையை காப்பதற்கு போராடுவோம். ஒரு அரசா நடத்துறதுக்கு ஒன்றிய அரசோடு உடன்படுவோம். 2 வேற வேற. இது 2 மோதல் இல்ல. இது 2 கான்ஃபிளிக்ட் ஆகிற இடங்கள்ல நான் தமிழ்நாடு பக்கம் நிக்கிறேன். கான்ஃபிளிக்ட் ஆகாத இடங்கள்ல நான் யூனியன் கவர்மெண்ட் ஒத்து போறேன். அவ்வளவுதான். இல்ல அப்ப விஜய் சொல்றது கரெக்ட் தான். விஜய் சொல்றது தப்பு. நான் சொல்றேன். வளரிளம் பெண்களுக்கு ரத்த சோகை இருக்கிறது அப்படின்னா இன்னும் ஒரு திட்டம் இன்னைக்கு தான் அறிவிச்சிருக்காங்க. இரும்பு கண்மணிகள் ஏதோ ஒரு ஆமா, இரும்பு கண்மணி. உண்மையிலேயே நிதி ஆயோக் உருவாக்கின பிறகு மத்திய அரசு உருவாக்கின நலத்திட்டங்கள் அது ஒண்ணு. போன ஆட்சியில 10 வயசுல இருந்து 19 வயசுல இருக்கிற எல்லோருக்கும் ரத்த சோகை இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு பரவலான திட்டத்தை ரெடி பண்ணாங்க. அதோட மாடல் ஸ்கீமை விருதுநகர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது 10ல இருந்து 19 வயதுல இருக்கிற எல்லோருக்கும். இப்ப இந்த அரசு என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஸ்கீமை குறைக்கிறாங்க, அமௌண்ட்டை குறைக்கிறாங்க. 6, 9, 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும். அப்ப என்னன்னா ஏற்கனவே இருக்கிற திட்டங்களுக்கு பெயர் வைக்கிறது, ஏற்கனவே இருக்கிற திட்டங்களுக்கு பேரை மாத்துறது, ஏற்கனவே இருக்கிற திட்டங்களுக்கு ஃபண்டை குறைக்கிறது, ஏற்கனவே இருக்கிற திட்டங்களை வேற மாதிரி கொடுக்கு. இதை தவிர நாம என்னங்க செஞ்சோம்? எனக்கு ரொம்ப சிம்பிள். எனக்கு உங்க மேல கோவம் இல்ல. ஆனா தமிழ்நாடு ரொம்ப வேகமா அதனுடைய பொருளாதார பாதையில பயணிச்சுட்டு இருக்கு. சுற்றி இருக்கிற எல்லா மாநிலங்களோடும் ஒரு பெரிய பிசினஸ் வார் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க ஃபெலிக்ஸ், இந்த 100 நாள்ல தமிழ்நாட்டினுடைய எல்லா அறிவிப்புகளையும் பலன் அடைஞ்சது தமிழ்நாடா, ஆந்திரா, கர்நாடகாவா, கேரளா? இந்த கேள்வியோட பொருள் அரசு துறைகள் இருக்கிற டெண்டர்கள் எடுத்த அத்தனை பேருக்கும் தெரியும். நீங்க பதில் சொல்லிட்டாங்க. யார் இந்த ஆட்சி நடப்பதால் யாருக்கு பலன்? தமிழ்நாட்டுக்காரங்களுக்கா? பெங்களூர்ல 3 பேர் சுட்டுக்கிறாங்க. 18 மணி நேரமா முதலமைச்சர் இருந்து அரசு இருந்து ஒண்ணுமே வரலைங்க. இந்த நீங்களும் நானும் காலையில எந்திரிச்சு பொறுமையா ரியாக்ட் பண்ணிக்கலாம். ஒரு அரசு வந்து குயிக் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஏன்னா அது பேர் தான் அரசு. நீங்க அந்த ஒட்டகம் வெட்டுறதுல ஆரம்பிச்சு இந்த பெங்களூர்ல 3 தமிழர்கள் கர்நாடகாவில் கொல்லப்பட்டது வரைக்கும் இந்த அரசு தமிழ்நாடு சார்ந்த தமிழினுடைய தனித்தன்மை சார்ந்த எந்த விஷயத்திலையும் அவங்க வேகமா செயல்படலைன்னு கூட இல்லை. அவங்க செயல்படவே இல்லை. அந்த உணர்வு வரணும் இல்லைங்க. நம்ம புள்ள ஒண்ணு ஈரான்ல மாட்டிச்சுன்னொடனே நீங்க வந்து பறந்தாங்களா ஆட்கள் எப்படியா ஃபிளைட் வச்சு கூட்டு வந்தோன்னு அந்த பதட்டம் எனக்கு தெரியல. இங்க நடக்கிற தவறுகளை ஒன்றை மறைப்பதற்கு ஒன்று, இன்னொன்றை மறைப்பதற்கு இன்னொன்று நான் ஓடுறது. எனக்கு தாவேக்கா அரசு மீது கோபம் இல்லை. எனக்கு தாவேக்கா அரசு மீது கவலை இருக்கு. தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் எதை நோக்கி எப்படி போயிட்டு இருக்குங்கிறது பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இதே மாதிரி தொடர்ந்தால் தமிழ்நாடு மீண்டு எழுவதற்கு இன்னொரு 10 வருஷம் ஆகும். நீங்க நான் இப்பவே சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. எந்த குறியீடுகளையும் 2021, 26 இந்த 26 அவங்க எப்ப ஆட்சி நிறைவு செய்றாங்களோ அந்த 31 வரைக்கும் நீங்க இந்த போன திமுக ஆட்சி நீங்க முந்துறதுங்கிறது ஒரு கதை. அதை அப்படியே தக்க வைக்கிறதுங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. தக்க வைப்பதற்கு கூட இந்த ஆட்சி கிட்ட கனவோ பிளானோ அதுக்கான விஷனோ அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான எந்த ப்ராப்பர் விஷயங்களும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆட்சி மாறிடுச்சு, மக்கள் தாவேக்காவை தேர்ந்தெடுத்துட்டாங்கிற ஒரே காரணத்துக்காகவே கடந்த திமுக ஆட்சி வந்து ஒரு மோசமான ஆட்சின்னு தமிழ்நாட்டின் பரவலாக அறியப்பட்ட எல்லா பத்திரிகையாளரும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு தோல்வி வந்து ஒரு ஆட்சியை மோசமான ஆட்சியா மாத்திராரு. முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் 2021, 26 தமிழ்நாட்டினுடைய பொற்கால ஆட்சி. இது ஒருவேளை இப்ப கேலிக்குரியதா மாறலாம், நகைப்புக்குரியதா மாறலாம். மன்மோகன் சிங் டயலாக் தான். வரலாற்றில் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த முதலமைச்சராக அறியப்படுவார். அவர் தோல்வி வந்து தமிழ்நாடு தோத்துருச்சுங்கிறதுக்கான அர்த்தமா நான் எடுத்துக்கல.
ஆனா இந்த ஆட்சி எப்படி நடைபெற போகிறதுங்கிறத பார்த்துட்டு தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு நம்ம பேசலாம். இப்ப அடுத்தபடியா நீங்க வந்து ஒரு நியூஸ் சேனல்ல நெறியாளரா இருந்தீங்க. இப்ப அதுலேருந்து அந்த சேனல்லேருந்து வெளிய வந்துட்டீங்க. அது குறித்து நெறைய விவாதங்கள், கேள்விகள்லாம் எழுப்புறாங்க. பொலிட்டிக்கலா வந்து அரசியலா உங்களுக்கு சில நெருக்கடிகள சிலர் குடுத்தாங்க. அதனால அங்கருந்து வந்துட்டீங்க. இல்ல உங்கள வந்து அங்க வந்து கொஞ்சம் புல்லி பண்ணாங்க. அப்படின்லாம் பேசப்படுது. எப்படி பார்க்குறீங்க? இல்ல அது காரணம் பின்னணி ஏதாவது இருக்கா? இல்ல முதல்ல என்ன புள்ளிலாம் பண்ண முடியாது. அ வெளி சார் நீங்க மீடியால இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாதா? நீங்க நக்கீரன்ல இருந்திருக்கீங்க. மின்னம்பலம், மின்னஞ்சல்ல இருந்து மின்னமலம்ல இருந்திருக்கீங்க. நடுவுல இருந்தீங்கல்ல இன்னும் இல்ல. லிபர்ட்டி தமிழ். லிபர்ட்டில இருந்திருக்கீங்க. 3ல இருந்து ஏன் அதுல வந்தீங்க? நீங்க பதிலா சொன்னீங்க. இல்ல. மீடியாங்கிறது சேவைத்துறை, செய்தித்துறைன்னு சொன்னாலும், அது ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷன். அது ஒரு ரெவென்யூ மேக்கிங் கம்பெனி. உலகம் முழுக்க ஊடக முதலாளிகளுக்கும், ஊடக செய்தியாளர்களுக்குமான கருத்து வேறுபாடுங்கிறது வந்து ஒரு வேர்ல்டு வைட் ஃபெனோமெனா. அது தவிர்க்கப்பட முடியாத ஒண்ணு தான். அப்படி ஒரு மோதல் இருக்கத்தான் செய்யும். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த பிளே. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ஒர்க். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ப்ரொஃபஷன். நம்ம வேலை பார்த்துட்டு வந்த நிறுவனத்த குறை சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்ல. ஆனா, நாம நம்புற அரசியலுக்கும், முதலாளி நம்புற அரசியலுக்கும் முரண்பாடு வருங்கிற போது, இயல்பாவே அந்த சர்ச்சை எழுறது சாத்தியமான ஒண்ணு தான். நான் நியூஸ் தமிழ்ன்னு மட்டும் இல்ல. நான் நியூஸ் தமிழ்ல வெறும் ஆங்கர். நான் எடிட்டர் கூட கிடையாது. நான் வந்து ஒரு கன்சல்டன்ட்டா தான் அங்க போயிருந்தேன். அவங்க குடுத்திருக்கிற அந்த 2 நிகழ்ச்சிகள்ல நெறியாளரா மட்டும் தான் பங்கெடுத்துட்டு இருந்தேன். மத்தபடி அந்த சேனலுடைய உள்ளடக்கத்துடனோ, அவங்க போட்ட எந்த விஷயங்களோட எனக்கு தெரியாது. இன்னும் சொல்லப்போனா நான் ஒரு 6 மணிக்கு போயிட்டு 10 மணிக்கு வெளில வர்ற ஒரு ஃப்ரீலான்ஸ் ஆங்கரா தான் போயிட்டு வந்தேன். அந்த சேனலினுடைய தேர்தல் சார்ந்த எந்த விஷயங்கள்லயும் எனக்கு உடன்பாடு இல்ல. உடன்பாடு இல்ல. எனக்கு அதுல பங்கு இல்ல. எனக்கு அதுல பங்கு ஓகே, இல்ல. ஓகே. என்னுடைய ஷோவ முழுமையா நடத்துறதுக்கான எல்லா வாய்ப்பையும் அவங்க எனக்கு குடுத்திருந்தாங்க. அதுதான் என்னுடைய பதில். கூடுதலா ஒரு பதில் சொல்ற மாரி இருந்தா, நாம நம்புற அரசியலுக்காக எல்லா நிறுவனங்கள்லயும் வேட்டையாடப்படுறதுங்கிறது வந்து, நம்ம அரசியல் பேச ஆரம்பிக்கும் போதே நமக்கு தெரியும் ஃபெலிக்ஸ். ம். நமக்கு தெரியும். நாம பேசுறது, நம்ம யாருக்காக பேசுறோம்? நம்ம பேசுறது யாரெல்லாம் கோவப்படுத்தும்? யாரெல்லாம் நமக்கு ஆதரவா வந்து நிப்பாங்க? யாரெல்லாம் நமக்கு எதிரா வந்து நிப்பாங்கன்னு நமக்கு தெரியும். நீங்க உங்களுக்கு தாண்டி நாட்டுக்கான, மக்களுக்கான, அறத்துக்கான குரலை எழுப்புகிற போது, இந்த எதிர்வினைகள் எல்லாம் நீங்க எதிர்கொண்டாகணும். அதை எதிர்கொள்றதுங்கிறது தான் சரியான ஒண்ணு. நான் அதை எதிர்கொண்டிருக்கேன். நான் வேலை பார்த்த நிறுவனங்கள்ல நான் சண்டை போட்டிருக்கேன். மத்தவங்களுக்காக பேசியிருக்கேன். பணி நீக்கத்துக்கு எதிராக குரல் குடுத்திருக்கேன். நான் நிர்வாக பொறுப்புல இருந்தபோது யாரையும் பணி நீக்கம் செய்யறதுக்கு அலோவ் பண்ணல. என்னோட இருந்த முதலாளிகள் என் கூட பேசுனாங்க, பழகுனாங்க, சண்டை போட்டுருக்காங்க. ஆனா இதெல்லாம் நடந்திருக்கு. இட்ஸ் பார்ட் ஆஃப் த பிசினஸ். ஆனா இண்டிவிஜுவலா என்ன கேட்டீங்கன்னா, இந்த வேட்டையாடப்படுறது எப்ப முடியுங்கிறது தெரியல. முடிச்சு இல்ல வைக்கணும். அது நிர்வாக ரீதியா நீங்க சொல்றீங்க. ம். பட் ஒரு ஊடகவியலாளர் வந்து இன்னைக்கு வந்து எல்லாரையுமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் சாயத்தோட தான் பார்க்குறாங்க. ம். நீண்ட காலமா அது இருக்கு. ஒரு ஊடகவியலாளர் ஒரு கட்சிக்கு தொடர்பு படுத்தி பார்க்கறது உண்டுன்னு வச்சுங்களேன். இப்ப நக்கீரன் பத்திரிகை இருக்கு, விகடன் இருக்கு, துக்ளக் இருக்கு. இப்படி எல்லாத்துக்கும் ஒரு பின்னணி இருக்குன்னு போது, அது அவசியமா? அவசியம் இல்லன்னு நினைக்கிறீங்களா? இது ரொம்ப பழைய டயலாக் பழைய ஃபெலிக்ஸ். நடுநிலைன்னு ஒண்ணுலாம் கிடையாது. நான் கிடையாது. வந்து தமிழ்நாட்டினுடைய நான் படிக்க வரும்போது நான் படிக்கிறேங்க. நான் ராஜாஜி படிக்கிறேன். நான் முதல்ல படிச்சது ராஜாஜி தான். காமராஜர் படிக்கிறேன். காங்கிரஸ் இருந்தாங்க. அப்புறம் அண்ணா வராரு. கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஓபிஎஸ், சிபிஎஸ், ஸ்டாலின். நான் இந்த வரலாற படிக்கிறேன். எனக்கு படிக்கிறதன் வாயிலா எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்புறம் ஃபெலிக்ஸ் நீங்க ரொம்ப சிம்பிளா நீங்க இவ்வளலாம் போட்டு யோசிக்க வேணாம். தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனைகள்னு ஒரு 100 பிரச்சனைகள நீங்க பட்டியலிடுங்க. பெண் கல்வி, சமூக நீதி, இடஒதுக்கீடு இப்படி 100 பிரச்சனைய பட்டியலிடுங்க. இந்த 100 பிரச்சனையில பாஜகவ தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒரு 99% ஒண்ணா நிப்பாங்க. திமுக, அதிமுக, தாவேக, காங்கிரஸ், பாஜக விடுங்க. இடதுசாரி இந்த இல்ல ஆன்டி பிஜேபின்றது வேற. நான் அ சொல்ல வர்றது அ நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீ இருமொழி கொள்கை திமுக, அதிமுக என்ன வித்தியாசம்? இல்ல. இடஒதுக்கீடு, பெண் கல்வி, ரூரல் டெவலப்மெண்ட், அர்பனைசேஷன், தொழில்துறை அமைக்கிறது. இந்த எல்லா விஷயங்கள்லயும் ஏறக்குறைய தமிழ்நாடு ஒரு 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 60-70% நம்ம ஒரு சைடு தான் நிக்கிறோம். இந்த சைடுல நிக்கிற எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையான பொலிட்டிக்கல் சாயம் இருக்கும்ல. நான் நீங்க என்ன நேரா கேட்க விரும்புறது நீங்க திமுகவா? ஆன்டி பிஜேபின்றத தாண்டி ப்ரோ டிஎம்கே ம். அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்கல்ல உங்கள. அது ஒரு அரசியல் கட்சியில சேர விரும்பினால் அது சேர்றதுக்கான முழுமையான விருப்பமும் தகுதியும் எனக்கு இருக்கு. அது தைரியமும் எனக்கு இருக்கு. நான் திமுகல சேரல. நான் திமுகல இல்ல. அடிப்படையில திமுக உறுப்பினரும் இல்ல. ஆனா நீங்க இந்த 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 இது வந்து ஒரு
ஏன் இந்த ஊடகவியலாளர்கள் மேல இந்த முத்திரை குத்துறாங்க அப்படின்னா அவங்களை எப்படியாவது அந்த கட்சிக்கு அனுப்பி எம்எல்ஏ எம்பி ஆக்கி மந்திரி ஆக்கணும்னு நல்ல எண்ணமா? அப்படியே ஒரு எண்ணம் இருக்கா? இல்ல இவர் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே திமுக மாதிரியே இருக்குப்பா, திமுக மாதிரி நல்லா பேசுறாரப்பா, திமுக நல்லா பேசுறாரப்பா அப்படின்னு தானே பதில் சொல்றீங்க. இதனுடைய இந்த கேள்வியினுடைய பின்னணி என்னன்னா, திமுக உங்களுக்கு காசு கொடுக்குதா? இந்த கேள்வி அவ்வளவுதான் இல்ல, திமுக உங்களுக்கு காசு கொடுக்குதா? திமுக உங்களை நல்லா வச்சிருக்கா? திமுக உங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்கா? திமுக உங்களுக்கு பிளாட் வாங்கி கொடுத்துருக்காங்களா? அடிப்படையில பொருளாதார ரீதியாக நீ பேசுகிற ஐடியாலஜிக்கு பலன் கிடைத்திருக்கிறதா? இதான் இந்த கேள்வியோட சுற்றம். அது கிடைப்பதால் தான் பேசுகிறாரா? இது இன்னும் மோசமான ஒண்ணு இல்ல ஃபெலிக்ஸ். நீங்க நம்புற தமிழ்நாட்டுக்காக குரல் கொடு ஃபெலிக்ஸ். இல்ல அது எல்லாரையும் கேட்கறது உண்டு. அது நீங்க எல்லாரையும் கேட்கறது உண்டு. நான் ஃபீல்டுக்கு வந்து 18 வருஷம் ஆச்சு. 2006ல ஜேடியில ஜாயின் பண்ணிட்டேன். மீடியா நியூஸ்க்கு வந்து 2008ல 16 வருஷம் வச்சுக்கலாம். இந்த 16 ஆண்டுகள்ல 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி. எதிர்கட்சியா தான் நான் குரல் கொடுத்திருக்கேன். ஒரு 2-3 வருஷம் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது நான் ஃபீல்டு ரிப்போர்ட்டர், ரொம்ப இளம் செய்தியாளர். அது அப்ப பெரிய அரசியல் தொடர்புகளோ இந்த சன் டிவியா நான் சொல்றது பாலிமர் அதுக்கு முன்னாடி ரிப்போர்ட்டரா இருக்கும்போது, அதுக்கு நடுவில் 2021 2026 5 ஆண்டுகள் தான் நாம அறியப்பட்ட முகம் தொலைக்காட்சி வழியா முகம் அறியப்பட்ட பிறகான திமுக ஆட்சிங்கிறது இந்த 5 ஆண்டுகள் தான். இந்த 5 ஆண்டுகள் தான் நெல்சன் சேவியர் காட்சி ஊடகத்திலிருந்து துரத்தப்பட்டு 2 ஆண்டுகள் வேலை இல்லாமல் இருந்தார். யாராவது கேட்டாங்களா, ஐயோ நெல்சனுக்கு திமுக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு, அவர் திமுக சேர்ந்துட்டாரா, திமுக இருந்தா கொடுக்குறாங்களான்னு யார் கேட்கல ஃபெலிக்ஸ். நான் 2 ஆண்டுகள் வேலை இல்லாம தான் இருந்தேன். அப்புறம் ஒன் இண்டியா போனேன். அப்புறம் இப்போ யாரிடமும் கையேந்தி யாரிடமும் ஆதரவு பெற்று அரசியல் பேசக்கூடிய நிலைக்கெல்லாம் தமிழ்நாட்டில் யாரையும் வைக்கலைங்க. தமிழ்நாடு ரொம்ப தனித்துவமான ஸ்டேட். தஞ்சை திருக்காட்டுப்பள்ளில இருந்து ஒரு பையன் எந்திரிச்சு வந்து தமிழ் காட்சி ஊடகங்கள்ல அவன் நம்புற அரசியலை பேசுறதுக்கான ஸ்கோப்பை கடந்த 18 வருஷங்களா எனக்கு கொடுத்துருக்கு. நான் ரொம்ப தைரியமா பேசிட்டு இருக்கேன்னா, இந்த தைரியத்துக்கு பின்னால் ஒருபோதும் காசு இருக்க வாய்ப்பு இருக்கணும் உங்களுக்கு தெரியாது. அது நான் நம்புறாரு. இன்னொன்னு, இந்த சோசியல் மீடியா உலகத்துல ஜென்சி உலகம் ஒன்று இருக்குல்ல, அதுல வந்து தாவேக்காவா திமுகவா அந்த சண்டை தான் அதிகமா நடக்குது. அதை எப்படி பாக்குறீங்க? முதல்ல இந்த ஜென்சியை வந்து நீங்க குற்றவாளியாக்கிறத நிறுத்துங்க. அடிப்படையில் அது ரொம்ப தவறான ஒண்ணு. ஏன்னா எல்லா ஜென்சியும் அப்படியே நேரா போய் விஜய்க்கு ஓட்டு போட்டோமா, உண்மையிலே ஜென்சிலையும் இல்ல அதுல அவங்க பங்கு ரொம்ப முக்கியம். இந்த எலெக்ஷன்ல ஜென்சி முதல்ல தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டது முதல்ல தப்பு இல்லைங்க. நீங்க அரசியல் ரீதியா அரசு விமர்சிக்கிறது வேற. எனக்கு விஜயை பிடிச்சிருக்கு, நான் விஜய்க்கு ஓட்டு போடுறேன், நான் விஜய் சிவா பார்க்க ஆரம்பிக்கிறேன். அவர் ஓட்டு போட்டார். என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிளான ஒண்ணு. வீடுகள்ல குழந்தைங்களுக்கு நீங்க ஒரு அனிமேஷன் கார்ட்டூன் நெட்வொர்க்கை போட்டீங்கன்னா புலி பூனை எல்லாம் பேசிட்டு இருக்கும், புலி எலி எல்லாம் பேசும், ஒரு யானை பறக்கும், ஒருத்தன் பில்டிங்ல இருந்து தாவி போவான், ஒருத்தன் மனுஷனோட வேகமா ஓடுவான். குழந்தைகளோட உலகத்தை அறிமுகப்படுத்தும் போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யுங்க. டெய்லி உட்காந்து கதை சொல்லுங்க. ஆமை இந்தியில பேசுச்சுன்னு சொல்லுங்க, பூனை வந்து மலையாளத்துல பேசுச்சுன்னு சொல்லுங்க. பூனை எப்படி பேசணும்னு அந்த குழந்தை கேட்கும். மனநல மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வீடுகளில் குழந்தைகள் இருக்கும்போது காலைல எஞ்சி போயிட்டு அப்பா சாய்த்து வருவார், அம்மா உட்காந்து சீரியல் பார்ப்பாங்க, இல்லை சமைப்பாங்க, இல்லை வேலைக்கு போவாங்க. ஒரு குழந்தையை அதனுடைய கண்களால பார்க்கிற மனிதர்களுடைய பலம் பலவீனம் இருக்குல்ல, முதல் 7 வயது வரைக்கும், ஓ இவங்க தான் மனுஷங்களா, இவங்களால இதான் பண்ண முடியுமா, இவங்களமா தான் நம்மளும் வரப்போறோமா, அப்போ உங்களோட சுத்தி இருக்கிற டெய்லி நீங்க பார்க்குற 10 பேர் தான் மனிதர்கள்னு அந்த குழந்தை நம்பிடக்கூடாது. அப்போ அந்த குழந்தையோட கனவு சுருங்கி போயிடும். அப்போ நம்மளும் எந்திரிச்சு காலை எழுந்து வேலைக்கு போகணுமோ. அப்போ அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையா இருக்கிற போதே சாத்தியமாக வாய்ப்பில்லாத எல்லா விஷயங்களும் சாத்தியமாகும்னு நம்ப வைக்கணும். அது ஒரு எலியும் பூனையும் சண்டை போற காட்சியில ஒரு யானை பறக்கிறதுல சாத்தியமாகாத ஒண்ணு சாட்சிப்படுத்த முடியுங்கன்னு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிற எல்லா டிராமாலையும் இவ்வளவு பெரிய அனிமேஷனும் மேஜிக்கல் உலகமும் திரும்ப திரும்ப எதுக்குன்னா, இந்த குழந்தைகள் நம்ம வீடுகள் இருக்கிற அப்பா அம்மாவை பார்த்து ஓ இவ்வளவுதான் மனுஷனால இவ்வளவுதான் பண்ண முடியும், நம்ம அப்பாவால பறக்க முடியாது, நம்ம அம்மாவால மேஜிக் பண்ண முடியாது, நம்ம அண்ணனால இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு அந்த குழந்தைக்கு தெரிஞ்சுக்கிறா. அந்த குழந்தை ரியாலிட்டிக்கு வந்துடும். அந்த குழந்தையாக இருக்கிற போது அந்த குழந்தைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியமாக்குவதற்கான வாய்ப்பு உனக்கு இருக்கு அப்படின்னு அந்த குழந்தையை நம்ப வைக்கிறது தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்படி நம்பின குழந்தைகள் முதலமைச்சர் விஜய் தமிழ்நாட்டை சூப்பர் மாநிலமாக மாற்றுவார்னு ஒரு நம்பிக்கையோட ஓட்டு போட்டிருக்காங்க. எனக்கு அந்த ஓட்டு போட்ட ஒருத்தர் மேல கூட கோபம் கிடையாது. அவங்க உண்மையிலேயே நம்புறாங்க முதலமைச்சர் விஜய் தமிழ்நாடு நல்லது செய்வார்னு நம்புறாங்க. கேட்க வேண்டிய கேள்வி முதலமைச்சரை நோக்கி, கேட்க வேண்டிய கேள்வி எம்எல்ஏ அமைச்சர்களை நோக்கி, கேட்க வேண்டிய கேள்வி தாவேக்கா எம்எல்ஏ நோக்கி. நீங்க திரும்ப திரும்ப தாவேக்கா வேணும்னு அவங்க நினைச்சிருக்காங்க, திமுக வேணாம்னு நினைச்சிருக்காங்கல்ல, அதுக்கு அவங்களால காரணமே சொல்ல முடியாது.
திமுக வேணாம்னு நினைச்சதுக்கான காரணங்கள் நீங்க சொல்லாதீங்க. இப்போ 100%ல 65% பேர் விஜய் நிராகரிச்சிருக்காங்க. 35% பேர் தான். அது வரேன். திமுக அதிமுக இல்ல சேர்ந்து இல்ல நான் வரேன். நான் வந்து ஒரு 17 வயசு பொண்ணு, 17 வயசு பையன். என் முன்னாடி நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஆட்சியில் இருக்க திமுக, முன்னாடி இருந்த எடப்பாடி, இப்ப இருக்க விஜய். நான் விஜயை சூஸ் பண்றேன்னா திமுக அதிமுக வேணாம் தானே சூஸ் பண்றேன். அப்போ தமிழ்நாட்டில் 35% வாக்காளர்கள் விஜய் வேணும் நம்புறாங்க. மீதி 65% பேர் இருக்காங்கல்ல, அவங்க பொலிட்டிக்கல் ரியாலிட்டி தெரிஞ்சவங்க. விஜய் அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். விஜய் முதலமைச்சர் வந்தா நல்லா இருக்கணும் அவங்க நினைக்கலாம். ஆனா இல்லப்பா அது சாத்தியமாகாது. தமிழ்நாடு பெரிய ஸ்டேட்டுப்பா. இந்த ரூல் பண்றது ரொம்ப கஷ்டம். மேல இருந்து ஒருத்தனால நம்ம குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அவனை சமாளிக்கணும். இங்க ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த 65% பேர் பொலிட்டிக்கல் ரியாலிட்டியில் இருக்காங்கல்ல. இந்த பொலிட்டிக்கல் ரியாலிட்டியில 65% பேருடைய ஒற்றுமையின்மை இருக்குல்ல, அந்த இடத்துல இந்த 35% பேர் நிக்கிறாங்க. 35% பேரும் கிளியர் கட்டா விஜயண்ணா தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆவாரு, அவர் நமக்கு நல்லது பண்ணுவாருன்னு நம்புறாங்க. இந்த 35% பேருக்காக தான் நானும் பேசுறேன். இந்த 65% இல்ல. இந்த குரல்கள் 65% இருந்து எழலாம். எல்லா எதிர்ப்பு குரலும் இந்த 65% தான் எழும். ஆனா நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, அடுத்த தேர்தலையும் இந்த 35% ஓட்டு போடுவாங்க சார். இன்னும் சொல்ல போனா விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு காத்திருக்கிற 3/2 பங்கு பேருக்கு இன்னும் வயசாகல. அப்ப அவங்க ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்கல்ல. என் கேள்வி விஜய் நோக்கி கேட்கிற முதல் கேள்வி என்னன்னா, எப்ப உன்னை இவ்வளவு பேர் நம்புறாங்கப்பா, உன்னை அவங்க மனுஷனாவே பார்க்கலப்பா, ஒரு சூப்பர் ஹீரோவை பாக்குறாங்க. இந்த சூப்பர் ஹீரோ எல்லாவற்றையும் செய்து காட்ட முடியும்னு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உடைக்கிறீங்கல்ல. கடனே இல்லாம நாங்க ஆட்சி பண்ணிட முடியும். கஜானா காசு திரும்ப வந்துருச்சு. எப்படி வரும்? இல்ல அந்த இளைஞர் இந்த பொலிட்டிக்கல் ரியாலிட்டிக்கு ஜென்சி வரும்போது அவங்க தெரிஞ்சுக்குவாங்கன்னு நான் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு 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 வரலாறு சொல்றீங்கல்ல, அதையும் தாண்டி புதுசா ஒண்ணு தேவைப்படுதுல்ல, இளமையா ஃப்ரெஷ்ஷா அப்படி அவங்க ஆசைப்படுறாங்கல்ல. ஒரு அரசியலை பொழுதுபோக்கா பாக்குறதுக்கான வாய்ப்பு ஒரு 35% கிடைச்சிருக்கு. அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு நீங்க அரசியல் படுத்துறது, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது அப்படிங்கிற அந்த இடம் ஒர்க் அவுட் ஆகும் நான் நம்பல. அது வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆனா இப்போ தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவங்க முதலமைச்சர் கேள்வி கேட்கறாங்க. இந்தந்த விஷயங்கள்ல கேள்வி கேட்கறாங்க. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எப்பா நான் உனக்கு ஓட்டு போட்டேன்லப்பா, செய்யற சரியில்லைப்பா, இப்படி பண்ணாதீனா, சரியில்லைண்ணா, என் வீட்டை கேட்கறாங்கண்ணா, எங்க அம்மாவுக்கு பதில் சொல்ல முடியலண்ணா. இந்த இந்த குரல்கள் இப்ப எழ ஆரம்பிச்சிருக்கு. இது பொலிட்டிக்கலா எழுறது வேற, குடும்பங்கள்ல இருந்து எழுறது வேற. இப்ப என் கேள்வி என்னன்னா, குடும்பத்துல ஒருத்தவன் கேட்கறான்ல, ஏன் நீ உதயநிதி கேள்விக்கு பதில் சொல்றது வந்து பொலிட்டிக்கல் வாய்ஸ். ஒரு அம்மா கேட்கறாங்கல்ல, எப்பா பில்லு அதிகமாயிருச்சுப்பா என்ன பண்றது? அந்த அம்மா விஜயோட அம்மா இல்ல. கேள்வி கேட்கிற தம்பி விஜயோட தம்பி இல்ல. கேள்வி கேட்கிற அக்கா விஜயோட அக்கா இல்ல. தேர்தலுக்கு முன்பாக உங்களுக்கு எல்லா குடும்பங்கள்லயும் அம்மா, அப்பா, அக்கா, அண்ணா, தம்பி எல்லாம் இருந்தாங்கல்ல. நீங்க முதலமைச்சர் ஆன பிறகு அதே அம்மா, அப்பா, அக்கா, அண்ணா தானே இருக்கிறாங்க. அவங்கள ஒருத்தர் லாக்கெட்ல எல்லா வீடுகளுக்கும் பட்டா கொடுப்புன்னு சொல்லிட்டு இப்ப இடிக்கிறாங்கல்ல. ஃபெலிக்ஸ் அவ்வளவு தூரம் போவேனா ஃபெலிக்ஸ்? இந்த மாசம் எனக்கு ஒரு இஎம்ஐ இருந்துச்சு. இந்த இஎம்ஐக்கு நான் எடுத்து வச்ச காசை இபிபில் கட்டிட்டேன். அடுத்த மாசம் என்னுடைய இஎம்ஐ கட்டுறதா வேணாமாங்கிறது என்னோட இபிபில் டிசைட் பண்ணணும்னா எனக்கு அரசு பதில் சொல்லணும் இல்லைங்க. எனக்கு நேரடியா இந்த மாசத்து பிரச்சனைக்கு உள்ளது இல்ல. விஜய்க்கு ஓட்டு போட்ட பசங்களுக்கு எல்லா வீடுகளிலும் இபிபில் வந்திருக்கும் இல்லைங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், விஜயை காப்பாத்துறதுக்காவது விஜய் நான் வந்து விஜய் திட்டுறேன், விஜய் விமர்சனம் பண்றேன். இது திட்டுறது விமர்சனம் பண்றது எல்லாமே தமிழ்நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. ஆனா விஜய் தாவேக்காக ஓட்டு போட்டவங்க விஜய் நல்லா இருக்கணும், விஜய் தோத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்காகவாவது ஒருத்தர் எப்ப ஏன் இது அதிகமா வந்துச்சு, எவ்வளவு பேருக்கு அதிகமா வந்துச்சு? முதல்ல அந்த உத்தரவு 717 மதுக்கடையில மூடிட்டோம். இப்ப வரைக்கும் அது எங்கன்னு தெரியல. FL2 லைசன்ஸ் ஃபெலிக்ஸ் உங்களுக்கு தெரியாதெல்லாம் இல்ல ஃபெலிக்ஸ். நீங்க வந்து தெரியாத மாதிரி கேள்வி கேட்கிறீங்க, நானும் தெரியாத மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்கேன். சில உரையாடல்களை நம்மளால பொதுவெளியில கொண்டு வர முடியாதுங்கிற ஒற்றை காரணத்தையே தனக்கு சாதகமா தாவேக்கா பயன்படுத்தக்கூடாதுல்ல. அவங்க அதை திரும்ப திரும்ப பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த ரீசன் பொலிட்டிக்கலி ஒரு ரீசன் ஒரு முறை தான் செல்லுபடியாகும். 2G கேஸ் திமுக எதிராக ஒரு முறை தான் செல்லுபடியாகும். ஈழம் காங்கிரஸ்க்கு எதிராக ஒரு முறை தான் செல்லுபடியாகும். நீங்க இந்த தாவேக்காவினுடைய மீடியா அணுகுமுறை, மக்கள் அணுகிறது எல்லாத்துலயுமே இந்த பேட்டர்ன் இருக்கு. திரும்ப திரும்ப ஒண்ணு சொல்லிட்டே இருக்கிறாங்க. மக்கள் போர் அடிச்சிடும். மக்கள் ஃபைனல் பண்ணிடுவாங்க இந்த பிரச்சனைக்கான. அப்புறம் நீங்க சொன்ன ஜென்சி வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு பொலிட்டிக்கல் தெரியாம இருக்கலாம், மத்திய மாநில உறவுகள் தெரியாம இருக்கலாம், நம்ம வாங்கி வச்சிருக்க இடஒதுக்கீடு உரிமைகள் தெரியாம இருக்கலாம். ஆனா அவங்க சமூக பிரச்சனைகளை கேள்வி கேட்கிறாங்க. ஆனா இன்னொரு ஏரியா வந்து எது நடந்தாலும் முட்டு கொடுக்கறதுன்னு இருக்குல்ல, அப்படியே ஒண்ணு நடந்துட்டே இருக்குல்ல. நாம திமுகவை ஆதரிக்கிற போது திமுக கொண்டு வந்த 12 மணி நேர வேலையை நாம எதிர்த்தோம். எனக்கு திமுகவோட மதுவிலக்கு கொள்கையில உடன்பாடு இல்லை. திமுக வந்து நம்மாழ்வார் மாதிரியான தமிழ் தேசியத்துக்கு நாம வந்து அறிவியல் படி போகணும்னு நான் நம்புற ஒரு ஆள். எனக்கு வந்து தமிழ்நாடு அறிவியல் படி போகணுங்கிறது. பரந்தூர் வேணாங்கிறது இவங்களுடைய நிலைப்பாடு, தாவேக்காவோட நிலைப்பாடு.
சென்னைக்கு 2வது ஏர்போர்ட் வேணாம்ங்கிற தாவேகா அரசனோட நிலைப்பாடு சென்னையை அடுத்த 3 ஆண்டுகளை கொண்டு வந்து எங்க நிறுத்துன்னு மட்டும் நீங்க பாருங்க. பெங்களூரு, ஹைதராபாத், மகாராஷ்டிரா, இந்த மாநிலங்கள் தமிழ்நாட்டை பின்னாடி தள்ளிட்டு முன்னாடி ஓட போறாங்க. தமிழ்நாடு மொத்தமாக எல்லா பட்டியலையும் உங்களுக்கு உங்களுக்கு இங்க தமிழ்நாட்டினுடைய ஜியோகிராபி தெரிஞ்சதுன்னா இதுல அக்ரிகல்ச்சர் செக்டர் எவ்வளோ, பிசினஸ் செக்டர் எவ்வளோ, இண்டஸ்ட்ரி செக்டர் எவ்வளோ, சர்வீஸ் செக்டர் எவ்வளோ தெரியும். 3 துறைகள் தான் இந்தியா முழுக்க ஆட்சி செய்யுது. தமிழ்நாடு தொழில்மயமான மாநிலம், தமிழ்நாடு சேவைத்துறைக்கான மாநிலம். தமிழ்நாட்டுல ரெவென்யூ வர்றது சர்வீஸ் செக்டாருக்கு அதிகம், இண்டஸ்ட்ரி செக்டாருக்கு அதிகம். இங்க விவசாயத்துக்கான வாய்ப்பு கம்மி. அப்போ இந்த அடிப்படையில இவ்வளவு பெரிய கணக்கீடுகளை வச்சு எங்க நிலம் எடுக்க முடியும், எங்க நிலம் எடுக்க வேணாம்னு ஒரு பெரிய நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகு பரந்தூரை உட்கார வச்சோம். பரந்தூரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அவங்களுடைய நிலத்திற்கு ஒப்பான 3 மடங்கு விலை கொடுக்கப்பட்டு அந்த நிலம் எடுக்கப்பட்டிருக்கு. இப்ப ஏர்போர்ட் வேணாம். நீங்க முதல்ல ஏர்போர்ட் போயிருக்கீங்களா? இது எங்க சிக்கல் வருதுன்னா ஃபெலிக்ஸ், நாங்க படிக்கும் போது எனக்கு மாசம் 1000 ரூபாய் கிடைக்கல. ஆனா படிக்கிற பையனுக்கு மாசம் 1000 ரூபாய் கிடைக்கிறது சரின்னு நம்புற ஒரு கூட்டம் இருக்குல்ல. திமுக என்ன நினைச்சாங்கன்னா, இந்த உதவித்தொகை பெறுகிறவர்கள் எல்லாம் அரசுக்கு வாக்களிப்பாங்க. ஒரு நல்ல ஜனநாயகம் வந்து அந்த திட்டத்தால் பயனடைந்தவர்கள் அல்ல. இந்த திட்டம் எனக்கு கிடைக்கல, ஆனா இந்த திட்டம் அவனுக்கு கிடைச்சதுன்னா அவன் மேல வருவான்னு நம்புறவர்களால ஓட்டு போட்டுக்கணும். தமிழ்நாட்டுல அப்படி நம்பினவங்க ஓட்டு போட்டாங்களாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நாங்க எங்களுக்கு ஒண்ணு கிடைச்சது, எனக்கு பஸ் பாஸ் கிடைச்சது, எனக்கு எனக்கு இலவச யூனிஃபார்ம் கிடைச்சது. நான் தமிழ் திராவிட அரசுகளினுடைய பள்ளிக்கல்வியினுடைய எல்லா அனுகூலங்களையும் அனுபவிச்சிருக்கேன். நான் எனக்கு இடஒதுக்கீடு பலன் கிடைச்சது. நான் அதெல்லாம் திரும்பி பார்க்கிறேன். இன்னைக்கு அது ஒருவேளை ஒரு பிள்ளைக்கு கிடைக்காம இருக்கலாம். இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது எங்க வீட்டுல இருக்கிற ஒரு பிள்ளைக்கு எனக்கு அப்ப கிடைக்கல. ஆனா இப்ப அந்த பிள்ளைக்கு காசு கொடுக்கறது நல்லதுன்னு நான் நம்பணும்ல. அது ஏன் எனக்கு கிடைக்கலன்னு நான் கேட்கக்கூடாது. தமிழ்நாட்டை ஹோல்சமா புரிஞ்சுக்கிறதுல சில சிக்கல்கள் இந்த தலைமுறையில இருக்கிற புதிய ஆட்களுக்கு இருக்கலாம். ஆனா நீங்க இன்னொன்னு ஃபெலிக்ஸ், ஜென்சி மட்டும்தான் தாவைக்கு ஓட்டு போட்டாங்க. ஜென்சிக்கு அப்புறம் ஒரு தலைமுறை வருவாங்கல்ல, அந்த தலைமுறை வரும்ல, அவங்க திரும்பி பார்ப்பாங்கல்ல, எப்பா தமிழ்நாடு எப்படிப்பட்ட தமிழ்நாடு, நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேள்வி கேட்பாங்கல்ல ஃபெலிக்ஸ். தமிழ்நாட்டுல எல்லா ஒரு வயதோர்த்த தலைமுறையை மொத்தமா முட்டாளா சித்தரிக்கிறது தப்பு. நீங்க ஒவ்வொரு வருஷமும் எப்படி பார்த்தாலும் ஒரு 10 லட்சம் 10ல இருந்து 12 லட்சம் புதிய வாக்காளர்கள் உள்ள வருவாங்க இல்லையா? 5 வருஷத்துல எப்படி பார்த்தாலும் 50 லட்சம் பேர் வளர்றாங்க. இந்த 50 லட்சம் பேரே நீங்க தாவை கடன்கள் எழுதுறீங்க இல்லையா? ஆமா, நான் அப்படி எழுதுறேன். எனக்கு எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது, எதிர்காலத்து இளைஞர்கள் மேல நம்பிக்கை இருக்கிறது. அவங்க உண்மையிலே சுத்தி முத்தி பார்ப்பாங்கன்னு நான் நம்புறேன். மதிப்பீடுகள் மேல, குவாலிட்டிஸ் மேல, வேல்யூஸ் மேல தமிழ்நாடு கடந்து வந்த பாதையை பார்க்கறதன் வாயிலா அவங்க ஒரு சரியான முடிவு எடுப்பாங்க. அவங்க சரியான முடிவு எடுக்கணும் கூட அவசியம் இல்லை ஃபெலிக்ஸ். அவங்க தேர்ந்தெடுத்த தாவேக்கா அரசை அவங்க சரியா கேள்வி கேட்டாலே, அந்த அரசு சரியா செயல்பட்டாலே போதுங்கிற நான். எனக்கு பிரச்சனை தாவேக்கா வீழ்த்துறது இல்ல, தாவேக்காவை சரியா செயல்பட வைக்கிறது இல்ல. தாவேக்காவை சரியா செயல்பட வைக்கிறது தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவங்களாலதான் முடியும். அவங்க கேட்க மறுக்கிறாங்க. ஆனா எப்ப கேட்பாங்கன்னா அவங்க வீட்டுல அது நடக்கும்போது கேட்பாங்க. இப்பதானே ஈபில் வந்திருக்கு, கேட்பாங்க கண்டிப்பா பதில். நான் முதலமைச்சர் விஜய்க்கு சொல்ற ஒரே ஒண்ணு, உங்களை ஒரு பெரிய சூப்பர் ஹீரோவா நினைச்சுக்கிறாங்க. நீங்க சூப்பர் ஹீரோவா இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க லீடரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். முதலமைச்சர் ஆகிறது ஈஸி, ஓட்டு போட்டாங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க. தலைவர் ஆவதுங்கிறது ரொம்ப கடினமான ஒன்று. தலைவர் ஆவதற்கு நீங்க அக்கௌண்டபிலிட்டி எடுக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். முதலமைச்சராக விஜய் எவ்வளவு நல்லது பண்ணாலும் சரி, தாவேக்கா தலைவரா தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போறாருன்னு பாக்குறத நான் காத்துட்டு இருக்கேன். முதலமைச்சர் பதவி வரும் போகும் ஃபெலிக்ஸ். தலைவன்கிறது தொண்டர்களோட நம்பிக்கை வாங்கி இருக்கிற ஒரு கனவு. அத்தனை லட்சம் பேரோட கனவை ஒரு தலைவன் சாத்தியப்படுத்தணும் இல்லையா? எனக்கு அந்த குரல் இருக்கு. கிட்டத்தட்ட பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸே வந்து யாரும் விரும்புறது இல்ல அப்படின்ற மாதிரி யாரும் ஒரு நிலை இருக்கா இன்றைய சூழல்ல? என்ன டிஸ்கஷன் நீங்க கூட்டி கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்லிடுங்க. அது ஓகே, பட் அதை பார்வையாளர்கள் அதிகமா விரும்புறது இல்ல. இல்ல, இது வந்து ஒரு இயல்பான ஒண்ணு. நான் அந்த தப்பு சொல்ல மாட்டேன். நீங்க சினிமா துறையிலிருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுத்திருக்கிற, நீங்க சினிமா உலகம்ங்கிறது நம்மளுடைய அன்றாட உலகத்துக்குள்ள வராது ஃபெலிக்ஸ். அவங்களுடைய சுற்றம், அவங்களுடைய காலை, அவங்களுடைய மாலை, அவங்களுடைய வேல்யூஸ், அவங்களுடைய ஒழுக்கம், இது எல்லாமே அவங்களுக்கு தனி, நமக்கு தனி. அது வந்து அது ஒரு பேரலல் வேர்ல்டு. சினிமாவோ இல்ல உயர் பணக்காரர்களுடைய வாழ்க்கை முறையோ அது ஒரு பேரலல் வேர்ல்டு. அந்த பேரலல் வேர்ல்டுல இருந்து முதலமைச்சர் இப்போ விஜய் வந்து நம்ம வந்திருக்காரு. அவர் இந்த சிஸ்டத்துக்குள்ள அடாப்ட் ஆகணும். நாம அதை அடாப்ட் ஆகி பொருத்தி பார்க்கணும். அவருக்கு அறிவுரை சொல்றவங்க, ஐடியா கொடுக்குறவங்க, வழி நடத்துறவங்க, அதை அவர் கேட்டு தப்பா நடந்து அப்புறம் அதுல திருத்தி இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் டைம். ஆனா இந்த டைம் விஜய்க்கு இருக்கு, இந்த டைம் தமிழ்நாட்டுக்கு இல்லைங்கிறதா என்னுடைய கால். விஜய் தாராளமா எல்லாத்தையும் கத்துக்கலாம். அவர் கத்துக்கிட்டு சிறந்த முதலமைச்சராக கூட இருப்பார். என் கேள்வி, அவர் சிறந்த தலைவரா இருக்கணும். சிறந்த தலைவரா இருக்கணும்னா முதல்ல அவர் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அதை அவர் எடுத்துக்கிட்டு, திரும்ப சொல்றேன், தாவேக்கா ஆட்களையோ ஜென்சியோ நீங்க குறை சொல்லாதீங்க.
இவ்வளவு திமுக மாதிரியான கட்சிகள் இருக்கிற போதே தாவேக்காவை சூஸ் பண்ண ஒரு ஆட்கு தாவேக்காவை கேள்வி கேட்கவும் தெரியும் நான் நம்புறேன். நீங்க நம்ம பார்க்க தான் போறோம் ஃபெலிக்ஸ். தாவேக்காவுக்கு வாக்களித்தவர்கள் தாவேக்கா அவங்களோட உறுதிமொழிகளை மீறுகிற போது, அவங்க தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத போது, நம்மளை விட ரொம்ப உயர்வா, ரொம்ப விட சத்தமா கேள்வி கேட்பாங்க நம்புறேன். அந்த பிள்ளைகளுக்கு அவ்வளவு பெரிய ஷார்ப் மைண்ட் இருக்கு நான் நம்புறேன். அப்புறம் இந்த முட்டு கொடுக்கறதுங்கிறது வந்து அந்த விசுவாசம் வந்து லாஜிக்கலுக்குள்ள வராம ஒரு பிளைண்டா இருக்குது. அது எல்லா கட்சியிலும் இருக்கும். நீங்க திமுக அதிமுக முட்டு கொடுக்கறதுலாம் இருக்காங்க. ஆனா நான் வந்து தமிழ்நாட்டு நலனை முன்னாடி வைக்கிறேன். நான் இந்த டேபிள்ல தமிழ்நாட்டு நலனை வைக்கிறேன். திமுகவும் அதிமுகவும் ஏதோ ஒரு வகையில் இதை கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. நீங்க இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணனாலும் பரவாயில்ல, பண்ண கான்ட்ரிபியூஷன் சொதப்பிடாதீங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அப்படி சொதப்ப வருகிற போது வாக்களித்தவர்களே அவங்கள கேள்வி எழுப்பாங்க. ஜனநாயகம் ரொம்ப பெருசு, ரொம்ப தூரம் போவோம், போயிடுவோம், பார்த்துருவோம். உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன வச்சிருக்கீங்க? என்ன பிளான்ஸ் இருக்கு? நான் இப்ப சொன்ன இதுதான். இந்த மே 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாடு மாறி இருக்கு. நான் சொல்ற தமிழ்நாடு மீடியா, நான் சொல்றது தமிழ்நாடு மீடியா வந்து மாறி இருக்கு. நான் பார்த்து வளர்ந்த சண்டை போட்ட முதலாளிகள், பாராட்டு வாங்கின முதலாளிகள், அவங்க தான் இப்பவும் இருக்கிறாங்க. ஆனா மீடியா மாறி இருக்குன்னு நான் நம்புறேன். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, தாவேக்கா ஆட்கள் வந்து முட்டு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு சரியான விதத்தில், சரியான கோணத்துல ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போய் சொல்லல அப்படின்னு நான் நம்புறேன். நான் வந்து அந்த குழந்தைகளுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு, அவங்க எதிர்காலத்துக்கு இது சரியா இருக்கு. நான் வந்து அரசை விமர்சிக்க போறதில்லை. நீங்க அரசை விமர்சிக்கிறதுங்கிறது முதலமைச்சர் தப்புட்டாரு அப்படின்னு சொல்றதை மட்டும் விமர்சிக்கிறது இல்லை. அரசு எடுத்து வச்சிருக்கிற இந்த அடியில உங்க வீடு விழப்போகுதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அரசு எடுத்து வச்சிருக்கிற இந்த முடிவுல உங்க எதிர்காலம் காலியாக போகுதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் வந்து 18 வருஷமா பார்த்துட்டு இருக்கல, இது எங்கெங்கெல்லாம் அடுத்து மூவ் ஆகும்னு எனக்கு தெரியும் ஒவ்வொரு துறைகள்லையும். நான் அவங்கள பயிற்றுவிக்க போறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு மிடில் கிளாஸ் பையன் நானு, பெரிய பொருளாதார பின்புலம்லாம் இல்லை, இவங்க சொல்ற கட்சி பின்புலம் கூட கிடையாது. பாவம் ஃபெலிக்ஸ் வந்து ஒரு சேனல் தொடங்கி நடத்துறாருன்னா நானும் தொடங்கி நடத்த முடியல. இல்லை ஃபெலிக்ஸ் கரெக்டானே? ஓகே, வாழ்த்துக்கள். ஒரு கேமரா தர மாட்டீங்களா? ஸ்டுடியோ தர மாட்டீங்களா? கண்டிப்பா. போத நீங்க வாடகை வந்து கேட்காம இருந்தீங்கன்னா இந்த ஸ்டுடியோ வச்சு நான் வந்து சம்பாரிச்சுக்கேன் ஃபெலிக்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டை பத்தி அக்கறைப்படுற ஒரு ஆளுக்கு, எப்பா நீ அக்கறைப்படுறியா இந்தாப்பா அப்படின்னு சொல்றதுக்கு தமிழ்நாடு தயாரா இருக்குன்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கை தான் என்னை இவ்வளவு தூரம் அரசியல் பேசிட்டு 18 வருஷமா டிராவல் பண்ண வச்சிருக்கு. ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்கு. நிறைய உங்களோட நேர்காணல பார்த்துருக்கேன் ஃபெலிக்ஸ். உங்களுடைய இந்த சவுத் பீட்டோட ஓப்பனிங் வந்து ரொம்ப அழகா கொடுத்துருப்பீங்க. இங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு இவருக்கு தெரிஞ்ச அண்ணன், அவருக்கு தெரிஞ்ச அண்ணன், அந்த அண்ணன் மூலமா நான் கார்த்தி செல்வனுக்கு போனேன், அங்கிருந்து நான் நக்கீரன் கோபாலுக்கு போனேன். அப்படி நமக்கு அரசியல் ரீதியா நீங்க சொல்ல போனா வலதுசாரி அரசியல், இடதுசாரி அரசியல் கூட பெரிய அரசியல் இல்லை. ஒரே கருத்தியலுக்குள்ள நின்றுகிட்டு அரசியல் சண்டை போடுற ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, அதுதான் இன்னும் பெரிய பிரளயம். ஆனா அவங்க யாரையுமே எந்த இடத்துலையுமே புண்படுத்தாம தன்னை மேல ஏத்தி கொண்டு வந்த ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லி ஒரு தனி பாதையை அவ்வளோ கொண்டு ஸ்டேபிளா செட் பண்ணிருக்கீங்க. ஆனா நீங்க எப்படி பாருங்க, நக்கீரன்னு 4 கம்பெனில வேலை பார்த்துட்டு வந்து நீங்க கம்பெனி ஆரம்பிச்சுட்டு என்கிட்ட வந்து ஏன் நியூஸ் தமிழ்ல இருந்து வெளில வந்தீங்க? நீங்க வேலை பார்த்த நிறுவனங்களை பத்தி ஒரு சொல் கூட இழி சொல்லாகவோ எதிர்ச்சொல்லாகவோ சொல்லாத ஒரு அரசியல் இருக்குல்ல ஃபெலிக்ஸ், அந்த அரசியலை தான் நமக்கு தமிழ்நாடு கற்றுக் கொடுத்துருக்கு. நாம அந்த பாதையில தான் நிற்கிறோம். நாம தோக்க மாட்டோம் ஃபெலிக்ஸ். நன்றி.